இது அதிர்வு அதிகாரம் 2. இன்றைய நிகழ்ச்சியினுடைய முக்கிய பிரமுகராக நாங்கள் கலையகத்துக்கு அளித்திருப்பது தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவரும் மேல்மாகாண முன்னாள் ஆளுநருமான திரு ஆசாத் சாலி அவர்கள். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். எப்படி இருக்கிறீர்கள்? இருக்கிறோம். 3 ஆண்டு இடைவெளி உங்களுக்கும் எனக்கும். 2019ஆம் ஆண்டு கடைசியாக ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு திரும்ப மீண்டும் உங்களுடைய சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இருக்கிறது. எப்படி இருக்கிறது? நீங்கள் இறுதி நிகழ்ச்சியில் கோட்டாபேனுடைய வருகை எவ்வளவு ஆபத்தானது, பாரதூரமான விளைவுகளை நாட்டில் ஏற்படுத்தப் போகிறது என்ற பல எதிர்வுகளை அப்போதே முன்வைத்திருந்தீர்கள். இப்போது நீங்கள் அதனை எப்படி பார்க்கிறீர்கள்? என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் நான் என்னென்ன ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணியிருந்தேனோ அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் சரியாக வந்த ஒரு காலகட்டம் தான் இது. இப்போ நீங்கள் அந்த ப்ரோக்ராம் பண்ணுற நேரத்தில் கூட எவ்வளோ பெரிய ரிஸ்க் ஒன்று நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் கடைசியில் நாங்கள் ஏன் இங்கே வந்தோம்ன்ற கேள்வி கூட உங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் நாங்கள் சொன்னதில் ஒன்றும் பொய்யாக இல்லை. இன்றைக்கு அவங்களோட ஆட்களே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத ஒரு ஆளை கொண்டு விளைவை பற்றி அவங்களே பேசுகிறாங்க. நேற்று பாராளுமன்றத்துக்குள்ளே லன்ஸாக பேசினதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அப்போ அதுதான் உண்மை. இப்போ நாங்கள் இதை சொன்னோம் எவ்வளோ டேஞ்சர் இந்த நாட்டுக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி முஸ்லீம்களை பொறுத்தளவு சிறுபான்மை மக்களை பொறுத்தளவில் என்ன கஷ்டப்பட்டாங்க. இப்போ இன்றைக்கு சில ஆட்கள் அங்கேருந்து வந்து போட்டு என்னமோ ஒன்றும் தெரியாத புள்ளைகள் மாதிரி பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அவங்க எல்லோரும் முஸ்லீம்களாக இருந்தாலும் அவங்க எல்லோரும் அதுக்கு காரணம் முஸ்லீம்களை பச்சையாக போட்டு பற்ற வச்சது, ரைட், முஸ்லீம்களுக்கு நடந்த அநியாயங்கள், முஸ்லீம் பள்ளிவாசல்கள் உடைச்சது, இதெல்லாம் எடுத்து பார்த்தா அவங்களும் இதில் ரெஸ்பான்சிபிள். அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு மேடைக்கு பேசலாம். ஆனால் நிச்சயமாக அவங்க அல்லாஹ் வகை செல்லணும். அவங்க அந்த நேரத்தில் ஒரு குரலும் கொடுக்கல. இப்போ எத்தனை அமைச்சர்மார் இருந்தாலும் அவங்க ஒருத்தரும் ஒரு ரெசிக்னேஷனை கொடுக்கல. ஒரு ரெசிக்னேஷனை கொடுத்திருந்தாங்கன்னா சமுதாயத்துக்கு நடக்கிற அநியாயம் இதால் நான் உடனே விளவுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா எஸ், அப்போ அவங்க ஒரு முஸ்லீமாங்களுக்கு கருதலாம். ஆனால் அன்றைக்கு அவங்க செஞ்ச எல்லாத்தையும் சரி கண்டு கொண்டு இருந்த ஆட்கள் இன்றைக்கு எல்லாம் இல்லாமல் போன போகிற பேசுகிறாங்க. அது இவங்களால் இல்லாமல் வரல, மக்களோட போராட்டம், மக்களால் போராடப்பட்டு எல்லாத்தையும் விளக்க வச்சே. அதனால் இன்றைக்கு உள்ள சிச்சுவேஷன் எப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் அரசாங்கம் எப்படி போகுதுன்னு சொன்னால், இன்றைக்கி அந்த அரகலை பண்ணின மக்கள் அரகலை பண்ணி ஒரு அரசாங்கத்தை மாற்றி அமைச்சாங்க. அதுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்லிமெண்ட்டுக்கு கிடைச்சி. இப்போ சஜித் பிரேமதாஸ் எடுத்துக்கொண்டாலும், மோகன் குமார் திசாநாயகர், மைத்ரிபால சிறிசேன எடுத்துக்கொண்டாலும் அவங்களுக்கு டிஎன்ஏக்கு எல்லாத்துக்கும் கிடைச்ச ஒரு சந்தர்ப்பம் தான் ஒரு தேசிய அமைப்பு, தேசிய அரசாங்கம். இதுதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் மீடியா கான்ஃபரன்ஸ்லாம் உடனே சொன்னது என்னென்னா, இந்த நாட்டை மீட்டி எழுப்பக்கூடிய ஒரே தலைவர் 225 பேரில் இருக்கிறேன்னு சொன்னால் அது ரணில் விக்ரமசிங்க மட்டும்தான். அதில் எந்த மாற்று கருத்து மக்களுக்கு இல்லை. இன்றைக்கி எவ்வளோ தான் ரணில் விக்ரமசிங்க கட்சிக்கு வாக்களிக்க இல்லாட்டிமோ ஒரு தேசிய பட்டியல் அவர் வந்தாலும் கூட அவர் 8 மாதத்துக்கு பிறகு வந்ததும் இந்த நாட்டுக்கு பெரிய ஒரு பேக்ட்ராப் தான். அவர் அந்த டைமில் வந்திருந்தால் அவரோட கண்ட்ரிபியூஷன் இன்னும் நல்லா இருந்திருக்கும். என்கிட்ட இன்டர்நேஷ்னல் ரெகக்னிஷன் உள்ள தலைவர் அவர் மட்டும்தான். இப்போ சஜித் பிரேமதாஸுக்கு ஸ்ரீலங்காக்குள்ளேயும் அந்த ரெகக்னிஷன் இல்லை. அது இன்டர்நேஷ்னலாக பற்றி நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது அன்றுகுமாருக்கும் இல்லை, மைத்ரிபால சிறிசேனைக்கும் இல்லை. அதுதான் உண்மையான கதை. இப்போ உள்ள சிச்சுவேஷன் என்ன, இப்போயும் கூட லேட் இல்லை. இப்போ நாங்கள் இந்த கோட்டாபே ராஜபக்சேட அரசாங்கம் முடிஞ்சதோடு ரணில் விக்ரமசிங்க பிரதம மந்திரியாக வரார். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாங்க சஜித் பிரேமதாஸுக்கு. அவர் ஏலைன்னு சொல்கிறாரு எடுக்க, ரைட். அதுக்கப்புறம் ரணில் விக்ரமசிங்க பிரதம மந்திரியாக வராரு. அதுக்கப்புறம் அவர் தான் வரணுன்னு நாங்கள் சொல்கிறோம். அவர் தான் நாட்டில் ஜனாதிபதியாக வரணுன்னு சொல்கிறோம். ஏன்னு சொன்னால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு யாருக்கும் இல்லை. 6 தரக பிரைம் மினிஸ்டராக இருந்த ரணில் விக்ரமசிங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு யாருக்குமே இல்லை. மஹிந்த ராஜபக்சே கூட இல்லை. மஹிந்த ராஜபக்சேக்கு விளங்காது. அதுதான் உள்ள பிரச்சனை. மஹிந்த ராஜபக்சே இதில் கன்சிக்வன்சஸ் விளங்குறதில்லை. ஆனால் ரணில் விக்ரமசிங்கக்கு அடுத்த 25 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்றது கூட அவருக்கு தெரியும். நீங்கள் ஹிஸ்ட்ரியை போய் கேட்டாலும் மஹிந்த ராஜபக்சே உங்களுக்கு ஒரு உத்தரம் ரிப்ளைன் தர மாட்டேன். ஆனால் ரணில்ட்டு கேட்டிங்கன்னா எத்தனை வருஷத்தில் ஒரு ஹிஸ்ட்ரினாலும் உங்களுக்கு உடனடியாக வாய்ப்பாடமாக சொல்லுவார். இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மஹிந்த அண்ட் ரணில். இந்த மாதிரி ஒரு நேரத்தில் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிக்கு எல்லா பார்லிமெண்ட்டையும் ஒன்றுபடுறதுக்கு. இப்போ இந்த நேரத்தில் பாருங்கள், ஒரு கம்ப்ளீட்டாக பேங்க்ரப்சி கொண்டு ஒரு எக்கானமியை திருப்பி இந்த போலின் இல்லாமல், இந்த கேஸ் போலினா பெட்ரோல் போலினா இல்லாமல் இன்றைக்கு இப்படி இருக்கிறமே, இதுக்கு நாங்கள் சந்தோஷப்படுவோம், ரைட். இது வேறு யாருக்கும் செஞ்சிருக்கலாம். இப்போ எல்லோரும் பார்லிமெண்ட்டில் க்ரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. டாலர் எங்கேக்கு, அது எங்கேக்கு, இது எங்கேக்குன்னு கேள்வி கேட்குறாங்க. இல்லாமல் இந்த கேள்விக்கு நாங்கள் என்ன கண்ட்ரிபியூஷன் பண்ணிக்கன்றது
ஒத்தருமே இல்லை. இப்போ சஜித் பிரேமதாஸை பொறுத்தளவில் செய்கிற ஒவ்வொரு மூவுக்கும் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணி கொண்டிருக்காரு. ஆனால் அவருடைய கையில் இதை கொடுத்திருந்தா செஞ்சிருப்பாரா? அவருக்கு கொடுத்த ஒரு மினிஸ்ட்ரியே பண்ண இல்லாத ஒரு ஆள். சஜித் பிரேமதாஸோட ஃபெயிலியர் உங்களுக்கு பார்க்கலாம். என்னென்னா அவர் கொடுத்த ஹவுசிங் மினிஸ்ட்ரியை அவருடைய வாப்பா செஞ்ச வேலை சரி அவர் செய்யலை. நீங்கள் உங்களுடைய அரசியல் கணிப்புகள் எதிர்வுகூறல்கள் எப்போதும் சரியாக வந்திருக்கிறது. அப்படியானால் நீங்கள் ஏன் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாஸுக்காக ஆதரவாக வாக்கு கேட்டீர்கள்? அப்படி தகுதி இல்லாத ஒருவரைத்தானே நீங்களும் தேர்வு செய்திருக்கிறீர்கள். இல்லை, அது என்னென்னு சொன்னால் அந்த நேரத்தில் நாங்கள் நினைச்சோம் வந்து யூஎன்பியை பொறுத்தளவு யூஎன்பிக்கு இதில் செய்யலாம். என்ன சொன்னால் அவங்களோட பார்ட்டியில் ஆள் இல்லை. அந்த யூஎன்பியிலேருந்து அப்படியே ஆட்கள் வந்து மாறித்தான் எஸ்ஜேபிக்குள்ளே வராங்க. அப்போ எஸ்ஜேபியில் வந்து கூப்பிடுறாங்க எல்லாத்தையும் ஒரு ப்ராடான அலையன்ஸுக்கு. அப்போ எல்லா கட்சியிலும் வந்து அவங்களோட அலையன்ஸுக்கு சேர்றாங்க. அப்போ அந்த நேரத்தில் நாட்டில் சஜித் பிரேமதாஸ் இல்லை, எல்லோரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு தேசிய அரசாங்கம் மாதிரி தான் அதுவும் வரப்போகுது. இன்னொரு இதுக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணோம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்லேயும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் நாங்கள் எடுத்த தீர்மானம் தான் அது. ஆனால் எங்களுக்கு தெரியா சஜித் பிரேமதாஸுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்றது. அந்த அப்போ எங்களுக்கு வேணுங்க வேறு லீடர்ஷிப்பை மட்டும் தான் கேட்டு முடியாது. இப்போ ஏற்கனவே சஜித் பிரேமதாஸை பாராளுமன்றத்துக்கு வரும்போதுலேருந்து சஜித் பிரேமதாஸ் கேட்டுக்கொண்டதுன்னா ரணில் விக்ரமசிங்கோட லீடர்ஷிப்பை. அப்போ ரணிலுக்கு மட்டும்தான் விளங்கிச்சு, இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இவருக்கு செய்யலைன்றது ரணிலுக்கு விளங்கிச்சு. ஆனால் நாங்கள் அத்தனை பேரும் இல்லை பார்லிமெண்ட்டுக்கு வந்து போகணும். இன்றைக்கி எஸ்ஜேபியில் இருக்கிற மெம்பர்ஸ்மார் கூட இன்றைக்கி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இருநிகா எங்களோட இந்த ஆக்டர் தான் எங்கட மறியலின்று வந்தார் எங்கட ரஞ்சன் ராமநாயக். இந்த 2 பேர்கிட்ட வீடியோக்கையும் பாருங்கள். அதில் என்ன அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி ரணிலோட பேசிக்கொண்டு இருந்தால் அது ஒரு ஹிஸ்டோரியன், அது மட்டும் இல்லை தலை உள்ள ஒரு ஆள். அவர்கிட்ட பேசிக்கொண்டு போகல உங்களுக்கு படிக்கிறதுக்கு எவ்வளோ வைக்குது. ஆனால் இவனோட பேசினா வல்பால் தான் பேசுவான், இவங்கிட்ட ஒன்றுமே இல்லைன்றது அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் எங்கேக்கிறான். இப்போ ரஞ்சனை பொறுத்தளவு ரஞ்சன் வெளியே வந்து இன்றைக்கு சைலண்ட் ஆகிக்கார். அவர் இப்போ எஸ்ஜேபியோட போகிறதோ ஒன்றும் இல்லை. பாண்டிய நேகானு கூட ஐயா மடக்கியான்னு முகாதுக்கிறான்னு ஒன்று என்ன செய்யணும். நான் ரணிலோட போகிறேன் நல்லம்மா, இவரோட ஈக்கிறேன் நல்லம்மா என்ற அளவுக்கு இன்றைக்கு அவன் ரோசிக்கிறான். கேட்டால் எங்கள் ஃப்யூச்சர் இப்போ இந்த நாட்டை பாருங்கள். இந்த பிரைம் மினிஸ்டராக வந்து திரும்ப பிரசிடெண்ட்டாக வராரு ரணில் விக்ரமசிங்கே. இது எப்படி சுற்றி வந்துச்சுன்னு பாருங்கள். அதை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்து மட்டும் இல்லை, எதுக்கு ரணில் எதிர்பார்த்துருக்க மாட்டாருக்கும். ஆனால் எதுக்கும் ஒரு டேர்ன் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், 2010 ரணில் விக்ரமசிங்கே கேண்டிடேட் இல்லை, சாரி 2005 ரணில் விக்ரமசிங்கே மஹிந்த ராஜபக்ச கேண்டிடேட். அப்போ அந்த தேர்தலில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரிசல்ட் தான் ரணில் வெத்துறாருண்டு. 6 லட்சம் வாக்குகளால் ரணில் வெத்துவார்ன்றே தான் டோட்டல். அப்போ என்ன செய்கிறாங்க, உடனடியாக எல்டிடிக்கு சொல்லி கொடுக்குறாங்க. கொடுத்து சொல்கிறாங்க இந்த எலெக்ஷனை நீங்கள் பாய்காட் பண்ணுங்கள். அப்போ யார் பாய்காட் பண்ணுறா? தமிழ்ஸ் அப்படியே பாய்காட் பண்ணுறாங்க. கலம்பில் உள்ள தமிழ்ஸும் ஓட்டுக்கு போகல. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஆளை சுடுறாங்க, 2வது ஆளை கையை வெட்டுறாங்க. இப்படியெல்லாம் நடந்ததோட வன்னி மாவட்டத்தில் ஒரே ஒரு ஓட்டு தான் இருந்துச்சு. இதான் வரலாறு. அப்போ அந்த எலெக்ஷன் வந்து தமிழ் மக்கள் வாக்களிக்காத ஒரு தேர்தல். அப்போ ரணில் விக்ரமசிங்கோட டார்கெட் வந்து 6 லட்சத்தில் வெத்துற ரணில் விக்ரமசிங்க எவ்வளோ தூக்காரு? 1,86,000 வாக்கால் தோக்குறாரு. இல்லை தோக்க அடித்தார் மஹிந்த ராஜபக்ச. சல்லியை கொடுத்து தோக்க அடிச்சு மஹிந்த வெத்துறாரு அந்த எலெக்ஷன். ஆனால் அந்த 2005 ஒரு ரோங்காக தீர்மானம் ஒன்று எடுத்து ரோங்காக ரணில் வெத்த வேண்டிய ரணிலில் தோக்கடித்த மஹிந்த ராஜபக்சக்கு நானா தம்பி எல்லாம் குடும்பத்தோடு ஓடி போக வேண்டிய நிலைமை வந்துச்சு இந்த அறகலையில். 17 வருஷத்துக்கு பிறகு எது ஒன்றும் திரும்பி வரும். நீங்கள் செஞ்சாலுமோ நான் செஞ்சாலுமோ அது எப்படியும் திரும்பி எங்களுக்கு வரத்தான் செய்யும். இப்போ திரும்பி வந்துச்சு எப்படின்னு சொன்னால் அது பியூட்டி தான். என்னென்னா ரணில் விக்ரமசிங்க நேஷ்னலிஸ்ட்டில் வர்றாரு, பார்லிமெண்ட்டுக்கு நேஷ்னலிஸ்ட்டில் வந்து ஒரு எம்பி ஆகுறாரு, ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகுறாரு, 6வது பிரைம் மினிஸ்டராக வர்றாரு, அப்புறம் நாட்டில் பிரசிடெண்ட்டாக வர்றாரு. ஒரு சதம் செலவு இல்லாமல். அதைத்தான் அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பிரசிடெண்ட்டை ஒருத்தெடுத்துட்டு வரப்போல என் ஷோல்டர் மேலே கையை வச்சு பார்லிமெண்ட்டுக்குள்ளே பேசிக்கொண்டிருக்கிறது பார்த்தீங்களா? அதில் நான் அவருக்கு சென்ன கதை தான். அதை எப்படி சுற்றி உங்களுக்கு வந்துச்சின்னு சொன்னால் திஸ் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட், வேறொன்றும் இல்லை. அதுவும் ஒரு சதம் நீங்கள் செலவழிக்காமல் உங்களுக்கு கடவுளாக கொடுத்தது உண்டு. இதை ஒழுங்காக யூஸ் பண்ணி கொண்டா
உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ரணிலுக்கு அரசியல் எதிரிகள் என்று யாரும் இல்லையா? ரணிலுக்கு எல்லாமே எதிரி தானே. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சந்திரிகாவோடு சேர்ந்து அரசியல் செய்திருக்கிறார். இடையில் முரண்பாடுகள் இருந்தாலும் மைத்ரிபாலவோடு சந்திரிகாவோட செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அவர் ஜனாதிபதி வெறும் பிரதம மந்திரி இல்லை. இப்போதும் அவர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள். அந்த உறவுநிலை இருக்குது. அது என்னென்னா 2015ஆம் ஆண்டு சந்திரிகாவுக்கு ஒரு தேவை இருந்துச்சு, மஹிந்த ராஜபக்சே தோக்கடிக்க வேணும். அப்போ தான் அவள் அந்த மைத்ரிபால சிறிசேனோட பேரை நாமினேட் பண்ணி அவங்க காமன் கேண்டிடேட் போனாங்க. அப்போ டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒன்றுக்கு ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதில் தான் அந்த கனெக்ஷன் வந்து. அது மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ரணில் விக்ரமசிங்க, பண்டாரநாயக்க ஃபேமிலி, ஜேஆர் ஃபேமிலி எல்லாம் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். இனி அந்த ரிலேஷன்ஷிப்பும் இருந்துச்சு. இப்போ அன்பு பண்டாரநாயக்க, ரணில் விக்ரமசிங்க எல்லாம் ஒரு ஸ்கூலில் படித்து ஒன்றுக்கு இருந்த ஆட்கள் தானே. ஸோ அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து வெரி க்ளோஸாக இருந்துச்சு. அது அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருந்துச்சு. அந்த உறவு தான், அந்த உறவு தான், வேற ஒன்றும் இல்லை. மைத்ரிபாலவோடு சிறிது காலம் ஆட்சி. ஆனால் ரணிலை நம்ப முடியாதவரைத்தான் பார்க்கிறார்கள் அரசியலில். சந்திரிகாவோடு இருந்த பிரச்சினை, ரணிலை நம்ப முடியாது. அடுத்த தேர்தலில் மக்கள் விடுதலை முன்னணியோடு அவர் கூட்டணி அமைக்கிறார். 2004 ஏப்ரல் தேர்தலில் அந்த கூட்டணி வெற்றி பெறுகிறது. 2005க்கு பிறகு மஹிந்தவும் ரணிலும் எதிரெதிர் அரசியலில் இருந்தாலும் ரணிலை காப்பாற்றுகின்ற சிறிகொத்தவை பிடிக்கின்ற முயற்சியின் பொழுது சில நடவடிக்கைகளை மஹிந்த ராஜபக்ஷ எடுத்திருந்தார். அதற்கு பிறகு முழுக்க 2015ஆம் ஆண்டு மஹிந்தவுக்கு எதிராக மஹிந்த திருடன் என்று பேசித்தான் ரணில் வந்தார். அதே நேரத்தில் மைத்ரிபாலும் வருகிறார். அவர்களுக்கிடையில் சின்னதொரு முரண்பாடு. திரும்ப மீண்டும் கோட்டாபய ராஜபக்ஷ முழுக்க ரணிலை வசைப்பாடித்தான் தேர்தலை வெற்றி பெற்றார்கள். இந்த நாட்டில் எனக்கு விளங்காத ஒரு சப்ஜெக்ட் தான், இந்த நாட்டை சூறாடி இந்த நாட்டை களவண்ட அரசியல்வாதிகள் இன்னமும் இருக்கிறாங்க தானே. எந்த விதமான நடவடிக்கையும் இந்த நாட்டில் எடுப்படுவதில்லை தானே. எத்தனை கேஸ் நாங்கள் பார்க்குறோம், எத்தனை கமிஷன் நாங்கள் பார்க்குறோம். எல்லாத்துலேயுமே ராங்னு சொல்லி வந்தாலும் கூட கடைசியில் அவன் கேஸ்லேருந்து தப்புறான் தானே. இப்போ நேற்று கூட பாருங்கள், அன்புகுமார் திசாநாயகர் ரணில்கிட்ட செல்கிறார் வந்து, நீங்கள் பிரதம மந்திரியை போல் தான் 1 பில்லியன் துபாயில் சொல்லி ஓட்டுறீங்க. உண்மை தானே அந்த கேஸ். அன்புகுமார் கேட்குற கேஸ் வந்து அது பொய் இல்லை, அது இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கு யார் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்து ரவி கருணாநாயக்க, அவர் தான் துபாய்க்கு பேக்கை தூக்கி ஓடினார். ஓடி போய்ட்டு நடந்துச்சு. அந்த அக்கௌண்ட்லேருந்து சல்லியெல்லாம் எடுக்கப்பட்டுச்சு. எந்த நடவடிக்கை எடுத்து அன்புகுமார் கேட்க போல் எடுக்கிறதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னா சல்லியெல்லாம் எடுத்த போகிற ப்ரூஃப் இருக்காது தானே. பேங்க்கில் பேலன்ஸ் 0 ஆகி போல் எப்படி வரும். ஸோ அந்த மாதிரி இந்த நாட்டில் ஒன் டோங்கி ரெக்கக்னைஸ் தி அதைன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதை மாதிரி ஒரு கல்லனை இன்னொரு கல்லன் சாட்டிஸ்ஃபை பண்ணினா தான் அவனுக்கு அதெல்லாம் எக்ஸிட் அந்த தொடர்ந்து இருந்து கொண்டு போயிடும். அதனால் இந்த நாட்டில் கள்ளம் பிடிக்கிறேன்னு சொல்கிறது வந்து நான்டா நம்ப மாட்டேன். இந்த ஒரு ஜிஐ பைப்பும் இந்த எஸ்லோன் பைப் ஒன்று கழட்டிக்க போனவங்கெல்லாம் வழக்கு போட்டு இந்த நாட்டில் தேங்காய் மரத்தில் தேங்காய் பிச்சைன்னு பிள்ளைகளுக்கு கூட இப்படி சென்டென்ஸ் பண்ணப்பட்ட நாடு. ஆனால் கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட சொல்லிய மங்குள் அடித்த ஒத்தருக்கும் கூட எந்த விதமான நடவடிக்கை எடுக்காத ஒரு நாடும் ஸ்ரீலங்கா தான். பிணைமுறை விவகாரத்தில், மத்திய வங்கியினுடைய பிணைமுறை விவகாரத்தில் ரணில் விக்ரமசிங்கே மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் அதில் தவறில்லை என்று அவர் கூறுகிறார். நீதிமன்றத்தினூடாகவும் எந்த விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. ரணில் ஒரு ஊழல்வாதி என்று யாரும் சொன்னதில்லை அதற்கு முன்பு. இப்படியான நிலையில் ஏன் அந்த மிஸ்டர் கிளீன் இவர்களை பிடிப்பதற்கான முயற்சி அல்லது ஊழல்வாதிகளை கைது செய்வதற்கோ அல்லது அவர்களிடம் இருந்த பணத்தினை மீண்டும் அரசாங்கத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கான முயற்சிகளை ஏன் அவர் எடுப்பதில்லை? அதுக்கு வந்து தார குத்தம் செல்லணும்னு சொன்னால் இந்த நாட்டில் இருக்கிற ஒப்போசிஷனை தான் குத்தம் செல்லணும். இப்போ நான் உங்களுக்கு ஸ்டார்ட்லேயே சொல்கிறேன் என்னென்னா, இந்த நாட்டுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த அறகலையால் வந்த மாற்றம். இந்த மாற்றம் வந்து ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், உடனடியாக எல்லாரும் ஒன்றுபடுவோம், ஒரு தேசிய அமைப்பு ஒன்று, தேசிய அரசாங்கம் அமைப்போம் என்று சொல்கிறாரு. இதுதான் எங்களோட மூவ். நாங்கள் ஸ்டார்ட்லேருந்தே நான் சொல்லி வந்தது வந்து இந்த நாட்டுக்கு ஒன்லி சொல்யூஷன் வந்து ஒரு தேசிய அரசாங்கம் ஒன்று கொண்டுட்டா இந்த நாட்டில் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடியும். எனக்கு எல்லாருமே இதில் கண்ட்ரிபியூட் பண்ணுவாங்களே. இப்போ சஜித் பிரேமதாசர் 40 பேர் இருக்கிறாங்களா, அன்புகுமார்கிட்ட 3 பேர் இருக்கிறாங்களா, மைத்ரிபாலில் 10 பேர் 17 பேர் இருக்கிறாங்களா, அவ்வளோ பேரோட கண்ட்ரிபியூஷன் கிடைக்கும். டிஎன்ஏட கண்ட்ரிபியூஷன். இப்போ டிஎன்ஏட கண்ட்ரிபியூஷன் இருந்து டிஎன்ஏட பிரச்சனை முடிஞ்சால் நல்ல இல்லையா தமிழ் மக்கள்கிட்ட நல்லா இருக்குமே. அப்போ அது கூட ஒரு சப்போர்ட்டாக அவங்க இல்லை. இப்போ எல்லாத்தையும் ஒப்போஸ் பண்ணுறது தான் டிஎன்ஏன்ற சொல்லிற லோகோ தான் இப்போ போட்டு இல்லை. அப்போ ரணில் விக்ரமசிங்கே பொறுத்தளவில் அவர் வந்து இதை கூப்பிடுறாரு, அமைச்சு பதவி எடுத்துக்கோங்க. அவருக்கு உண்மையான நோக்கம் இருக்கிறது. உண்மையான நோக்கம் இருக்கிற சொல்லிட்டு மொட்டு தரப்பினருக்கு எதிராக இருக்கிறார்கள். அது எதிர்ப்பாக இருக்கிறது காரணம் நீங்கள் வராது சொல்லித்தானே.
இப்போ பெசில் ராஜபக்ச யாருன்றது இப்போ ப்ரூவ் ஆகிருக்கு. அது எப்படி ப்ரூவ் ஆகிக்குன்னு சொன்னால் அவருக்கு 24 பேர் தான் இருக்கிறாங்க. சரியா? அப்போ இந்த 24 பேரை வச்சுக்கொண்டு பார்லிமெண்ட்டை ஒன்றும் செய்யலாம். அப்போ ரணிலோட போகிறதுக்கு எல்லோரும் ரெடியாக இருக்கிறாங்க வாக்களிங்க. இப்போ இன்றைக்கு நேற்று கூட செகண்ட் ரீடிங் பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 124 வாக்குகள் கிடைக்கிது. ரைட்? அப்போ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஜேவிபி, சஜித் பிரேமதாஸ், டிஎன்ஏ எல்லாம் பாய்காட் பண்ணி கூட விற்றுறாங்க. அப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு நான் என்ன சொன்னேன்டா, எல்லோரும் ஒன்றுபடுங்க, அமைச்சு பதவி எடுத்து இந்த நாட்டில் ஒரு தேசிய அரசாங்கம்ன்றதை அமைச்சிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நாடு முன்னேறும். எந்த பிரச்சனையும் இல்லை. ஒப்போசிஷன் என்ற பேரே இருக்காது. எல்லோரும் ஒன்றுபட்டு இருக்கிற தீர்மானங்கள், கள்ளம் பிடிக்கிற தீர்மானங்கள், அந்த அரசாங்கத்தில் கலவண்ட அத்தனை பேரும் இந்த நாட்டை விட்டு ஓடுறதுக்கு வேலை செய்யிருந்துச்சு. ஆனால் அதுதான் நான் சொல்கிறேன், இந்த பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், பொலிட்டிக்கல் ப்ராஸ்டிடியூட்ஸ் தான் இந்த நாட்டில் கூட. அவங்க அவரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி அவங்க இந்த ரோலை ப்ளே பண்ண. சஜித் பிரேமதாஸ் என்ற ரோல் அவர் ஒப்போசிஷன் என்று சொல்லி இப்போ வளமையாக சொல்லுவாங்கன்னா, இந்த நாட்டில் இருக்கிற ஒப்போசிஷன் தான் அடுத்த அரசாங்கம் அமைக்க போகிற லீடர்னு சொல்லி. அப்போ அந்த லீடர் ஒரு எக்ஸாம்பிளாக வாழணும். அது எப்படின்னு சொன்னால், இந்த சுச்சுவேஷன், இந்த நாடிக்கிற சுச்சுவேஷன், பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, கேஸ் இல்லை, தின்றதுக்கு இல்லை, இப்படியாகவும் ஒரு நிலைமையில் ஒரு தனி மனிதனாக ரணில் செஞ்சானே. இதை தான் மக்கள் இன்றைக்கி எங்கே போனாலும் மக்கள்கிட்ட பேச்சுன்னா எல்லோரும் சென்னை சரி விசேஷமாக நாங்கள் சொன்னோம், இவர் ஒரு ஆளுக்கு தான் ஏழுமன்றது நாங்கள் சொன்னோம். அது இன்றைக்கு ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ரைட்? இப்போ அவர் அன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸுக்கு போகிறார். அவர் ஒரு எம்பியாக தான் ரணில் விக்ரமசிங்கம். அப்போ சஜித் ஐக்கும் போகல, கோட்டாபே கூப்பிட்டு ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸுக்கு. அப்போ அங்கே போய்த்து என்ன சொன்னார் ரணில் விக்ரமசிங்கம், நான் இன்றைக்கு வந்திருக்கேன்னு சொன்னால் இங்கே இதில் கேட்டுக்கொண்டு இருந்துட்டு மற்ற ஒப்போசிஷன் மெம்பர்ஸை கொண்டாடுறதுக்கு தான் நான் வந்தேன்னு சொன்னார். சொல்லிட்டு கூட அன்றைக்கு பசிலோட மோதுறாரு. எப்படின்னு சொன்னால் ஐஎம்எஃப் எக்ரிமெண்ட், ஸ்டாஃப் எக்ரிமெண்ட் ஒன்று தந்திருக்கிறாங்க என்று சில போல் அவர் இல்லைன்றார். அப்போ சொல்கிறார் ஜனாதிபதி, நீங்கள் அவரை கால் பண்ணுங்கள், ஐஎம்எஃப் ரெப்ரசன்டேட்டிவ் இப்போ சீட்டில் தான் இது கொண்டிருக்கார் ஆஃபீஸில், அப்போ அவரோட கனெக்ஷனை பார்த்துக்கோங்க எப்படி இது, உடனே கால் பண்ணுங்கள், அவர் இங்கே வருவார்னு தான் இவர் சொல்ல. ஓ இல்லை, எங்களுக்கு எக்ரிமெண்ட் கொப்பி ஒன்று தான் வந்தீங்க, அதுதானே அவர் இவ்வளோ பேசினார். அப்போ அந்த எக்ரிமெண்ட் காப்பியை வச்சு தான் நாங்கள் முன்னெடுத்து போனோம். இப்போ இன்றைக்கு எல்லாம் ப்ரொசஸாகவே இருக்குது. எங்களுக்கு பை டிசம்பர் ஐஎம்எஃப்லேருந்து 3.5 பில்லியன் வந்துட்டுன்னு சொன்னேன். உண்மையிலே பிரச்சனை முடியுது. இப்போ டூரிஸ்ட் பாருங்கள், டூரிசம் இன்க்ரீஸ் ஆகி இன்றைக்கி க்ரூஸ் ஷிப்பில் நின்று ஸ்ரீலங்காக்குள்ளே வந்திருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இது இன்னும் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் உலகத்துக்கே இப்போவும் ஒரு தேசிய அரசாங்கம் அமைச்சிருந்தா அந்த மெசேஜ் போகும். நாட்டுக்குள்ளே ப்ரொட்டஸ்டா ரேலியா அது ஒன்றுமே இல்லை. எந்த விதம் எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. நாடு ஒரு முன்னேறி கொண்டு போகிற ஒரு நாடாக இன்றைக்கி பார்த்தா ஆட்கள் டூரிசம் எந்த பிரச்சனையும் வரத்தவங்க. உண்மையிலேயே ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் யார்? உண்மையிலே ஆர்ப்பாட்டம் செஞ்ச யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். இதுதானே உண்மை, வேறொன்றுமே இல்லை. வேறு எந்த அரகலேன்னு ஸ்டார்ட் ஆகி அதை எங்கேயோ ஸ்டார்ட் ஆகி எங்கேயோ போய் முடிஞ்சு. இதில் பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் எடுக்க போன சஜித் பிரேமதாஸுக்கு அடிபட்டு வந்தார். ரைட்? நாங்கள் கண்ட மன்றதுக்கு எப்படி ஓடுறாருன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு நிலைமையை நாங்கள் பார்த்தோம். இப்போ அங்கனையே அவங்க அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் கொடுக்க விரும்பலை. யூனிவர்சிட்டி மாணவர்கள் என்கிற போது அவர்கள் ஜேவிபி, பெரட்டுகாமி அந்த கட்சியை சேர்ந்தவர்களை தான் பார்க்கப்படுகிறார்கள். அப்படியானால் அவர்களுக்கு பின்னால் அந்த கட்சி எப்படி தான் இப்போ ஜேவிபின்னு சொன்னால் பெரட்டுகாமி தான் அங்கே மேஜர் ரோலை ப்ளே பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவங்க மிச்ச விஷயத்தில் ஜேவிபி சொல்கிறாங்க நாங்கள் இல்லைன்னு சொல்லி அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஜேவிபி இல்லாத ஒரு பெரட்டுகாமியாக செய்ய போல தான் ஜேவிபி லீடர் வந்தால் ஊ போடுறதும் கத்துறதும் இந்த வசந்தக்கு அடித்ததும் இதெல்லாம் இதெல்லாம் இன்டர்னல் பாலிட்டிக்ஸ். ரைட்? சர்வதேச அழுத்தங்கள் இல்லை, ஈடுபாடும் இல்லை, சர்வதேச அழுத்தங்கள் இல்லை. ஆனால் சர்வதேசத்தால் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரொஜெக்ட்டுக்கு ஃபண்ட் பண்ணிப்பாங்க தான். சரி, இப்போ நாங்கள் இதை பார்க்குறோம் தானே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்ச் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணாங்க, அரகலையோட க்ளோஸாக ஒர்க் பண்ணாங்க. அவங்க நன்ஸை போட்டாங்க, ப்ரொடெக்ட் பண்ண போட்டாங்க. எந்த நேரம் பிரச்சனை வந்தப்போ நன்ஸ் மாதிரி தான் முன்னுக்கு வந்து நின்றாங்க. அப்படி ஒரு கண்ட்ரிபியூஷன் வந்துருந்துச்சு இல்லைங்களா. இந்த கண்ட்ரிபியூஷன் தான் இதில் சக்ஸஸ் ஆயிருந்துச்சு. ரைட்? அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிமித்துல் உலமாவில் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பெற்றிருந்தாங்க அரகலைக்கு. அப்போ அதெல்லாம் ஒரு 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 கண்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் த சக்ஸஸ் ஆஃப் தட் ப்ரொஜெக்ட். அந்த ப்ரொஜெக்ட்டுக்கு சக்ஸஸ் ஆகிறது அது அஹமதுருமார் இருந்தாங்க, பெரிய அஹமதுருமார் கூட நின்றாங்க. அப்போ எல்லா கம்யூனிட்டியும் ரெப்ரசன்ட் பண்ணிருந்துச்சு அரகலையில். அதோடு தான் அதில் சக்ஸஸ் ஆயிருந்துச்சு. இனி இப்போ என்னென்னு சொன்னால் அதை ராங்காக ஹேண்டில் பண்ண பேத்து தான் அன்றைக்கு அந்த மீட்டிங் முடிஞ்சு டெம்பிள் ட்ரீஸில் அந்த அடிக்காமல் இருந்திருந்தால் அந்த அரகல் அப்படியே டைடவுன் ஆகி
அங்கனைக்கு வந்து அந்த ஆட்களுக்கு அடிக்க துவங்கினத்தில் போலீஸும் சப்போர்ட் பண்ணி அடித்தது தானே, அதுதான் அங்கனைக்கு ஒரு பிளாக் மார்க்காக பிளாக் டொட்டாக இருந்துச்சு. அதுதான் இந்த நாட்டில் இந்த மாற்றத்தை கொண்டது என்றே தான் சொல்லணும். கோட்டாபய ராஜபக்ஷனுடைய செயற்பாடுகள் கடந்த காலங்களில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டிருக்கின்றன. யுத்த காலங்களில் ஊடகவியலாளர்கள் கடத்தல், அதே நேரத்தில் கடற்படையினர் ஊடாக கேட்டாரே பொதுமக்கள் கடத்தப்பட்டது, அதே நேரத்தில் மாணவர்கள் கடத்தப்பட்டது என பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அப்படி இருந்த நிலையில் இவர் ஒரு அஞ்சப்போகின்ற ஒருவர் அல்ல. மஹிந்தவா இருந்தாலும் இவர் பயப்பட போவதில்லை, துணிந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடியவர் என்ற ஒரு பிம்பம் ஒன்று அவர் மீது இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஆஜானுபாகுவான ஒரு மன வலிமை மிக்கவராக பார்க்கப்பட்ட கோட்டாபய எப்படி ஒரேடியாக ஜனாதிபதி பதவியை துறக்கின்ற அளவுக்கான மனநிலைக்கு சென்றார்? சர்வதேச அழுத்தமா அல்லது ஆர்ப்பாட்டத்தை கண்ட்ரோல் பண்ணிலாம் போச்சு. ஏன்னா போலீஸால் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. ஆர்மியால் வந்து போலீஸ் கூப்பிட்டா தான் ஆர்மிக்கு வரையிலும், அவங்கள கூப்பிடலை. இப்போ கடைசியில் ஜனாதிபதி மந்திரியை போப்பல கூட அந்த இடத்துல கூட கோட்டாபய உள்ளுக்கு தான் இருக்காரு. அவர்கிட்ட சல்லியாக கூட 17 மில்லியனு அதை கூட எடுத்துக்கொண்டு ஓடிலாம் போச்சு அவருக்கு. அதெல்லாம் வச்சுட்டு தான் போக வேண்டிய வந்துச்சு. இப்போ அந்த மாதிரி ஒரு அழுத்தம் ஒன்று வந்து தானே. இப்போ அதால் தான் பின்னுத்து கதவால் பேர்த்து கப்பல் ஏறி போகிற நிலைமை நாங்கள் பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துட்டாலும் இப்போ இன்னைக்கு வந்து நாட்டை முன்னுக்கு எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு ஒப்போசிஷனுக்கு நல்ல ஒரு ரோல் ஒன்று இஞ்சி ப்ளே பண்ணேன். இப்போ நான் வந்து இந்த விஷயத்தில் இப்போயும் கூட ரணில் விக்ரமசிங்கக்கு எவ்வளோ விஷயம் செய்யணும்னு நினச்சாலும் செய்யலாத ஒரு நிலைமை வந்து காரணம் வந்து போட்டுவேன் அவங்கள்ட ஒரு கண்ட்ரோல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாகல காரியவசம் ஒருத்தர கையில் 3வது ஜனாதிபதி காயம் பண்ணுறாரு. எங்கள்கிட்ட பழைய கள்ள நிலத்தை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணுங்கள் மினிஸ்டராகின்னு சொல்லி அவர் பண்ண மாட்டார். அவர் எந்த காரணத்தை கொண்டு அதை பண்ண மாட்டார். அதை பண்ணினா இனி அவர் முடிஞ்சு ரைட். அப்போ அது இல்லாமல் அந்த மற்ற சஜித் பாட்டிலேருந்து வார ஆட்கள் மற்ற பாட்டிலேருந்து வர எல்லாம் 13 பேர் வாரண்டிக்கு அந்த ஆட்கள் எடுத்து அட்லீஸ்ட் ஒரு தேசிய அரசாங்கம்ன்ற மாதிரிக்கு சரி உண்டை அமைக்காவிட்டால் இது முன்னெடுத்து போயிடல. எனக்கு கேட்டால் இவங்களோட அழுத்தமும் இவங்களோட செஞ்ச தவறுகளை மறைச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் கேட்டிங்க ஏன் இதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்கல. ரணில் விக்ரமசிங்க ஆக்ஷன் எடுக்கிறது தாரிக்கிறா. ரணில் விக்ரமசிங்க கடைசி மட்டும் நம்பி இருக்கணுமா அவங்களோட ஓட்டை பார்லிமெண்ட்டில் என்ன பில்லை கொண்டாலும் அவங்களோட ஓட்டை தானே எதிர்பார்க்கணும். மற்ற ஒப்போசிஷன் நீங்கள் ஒப்போசிஷன் ஆகிக்கிறீங்களே வாக்களிக்கிறீங்களே. எதிர்கட்சிக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. இப்பொழுதோ பாராளுமன்றத்தில் 225 பேர் இருக்கிறார்கள். ரணிலை தவிர்த்து பார்த்தால் 224 பேர். இந்த 224 பேரில் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு அல்லது மொட்டு கட்சிக்கு நம்பகமான ஒருவராக ரணில் எப்படி வந்தார் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? இல்லை, இப்போ இதற்கு பின்னணியில் மொட்டு இருப்பதன் காரணமாகத்தான் இவர்கள் எதிர்க்கிறார்கள். இப்படி தானே இர்ஃபான் நீங்கள் பார்க்கணும். இந்த கோட்டாபய ராஜபக்சக்கு பிரச்சனை வரப்போகல. மஹிந்த ராஜபக்சக்கு அழுத்தம் கொடுக்குறாரு, உடனே விலை சொல்லி மஹிந்த ராஜபக்ச விலகுறாரு. விலகினசருக்கு முதல் ரணிலை கூப்பிடலி, கூப்பிட்டு சஜித்தை கூப்பிட்டு சொல்கிறார். சஜித்துக்கு பேசுகிறார் டெலிஃபோனில். உடனே பாரம்பரியங்க ஒரு 6 நாளாக வச்சா சுற்றி பேச்சுவார்த்தை அவரோட ஆட்களை கூப்பிட்டு பேசினே இல்லாமல் ஒரு டிசிஷன் எடுக்க இல்லாத ஒரு ஆள் தான் சஜித் பிரேமதாசன். அன்றைக்கு அவர் அந்த நாட்டை முன்னுக்கு எடுக்கிறதுக்கு அவர் பிரதம மந்திரியாக வந்திருந்தார். இந்த நாட்டில் ஜனாதிபதி தார் சஜித். அப்போ அந்த ஒப்போசிஷன் கேம்ப் அப்படியே வந்து எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் ஒன்று அமைச்சு முன்னுக்கு போயிருந்துச்சு. இவங்க அதை செய்யலை. இவங்க செய்யாத காரணம் என்ன? இவருக்கு செய்ய தெரியா, செய்யல பயந்தார். ஹரின்னு சொல்கிறாரு தானே அசை பயன்னு சொல்லி. அதுதான் உண்மையான கதை. இப்போ இவரை நம்பி அடுத்த தேர்தலில் சரி பார்லிமெண்ட்டில் இவர்கிட்ட மெம்பர்ஸ் மாதிரி வாக்களிக்கலுமா? அப்போ திரும்ப இப்படி தான். இப்போ ஒரு வீக்கான ஒரு ஒப்போசிஷனுக்கு நாங்கள் வாக்களிக்கிறதுல எந்த நன்மையும் இல்லை. ஸோ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இப்போ பார்க்கணும் என்று யாருக்கு இதை செய்யலாம். ஏன்னு கேட்டால் நாங்கள் எங்களோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் எங்களோட பீரியட் முடிஞ்சு இப்போ நினைக்கணும் வந்து ஃப்யூச்சரில் வர ஜெனரேஷனுக்கு என்ன செய்கிறேன், அந்த ஃப்யூச்சருக்கு என்னத்தை கொடுக்கணுன்றதை செய்யக்கூடிய தலைவர் தாருன்னு பார்க்கணும். இப்போ இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இன்றைக்கி பார்லிமெண்ட்டாக பண்ணாலும் கேட்குற கேள்விகளுக்கு மறுமொழி கொடுக்குறேன்டாலுமோ இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு போயிடாலும் இன்டர்நேஷ்னல் ஃபோரமில் போய் பேசணுமா, இன்டர்நேஷ்னல் லீடர்ஸ் மாதிரி கால் பண்ணி பேசணும். அது சஜித் அதை செய்யலாம். அது ரணிலுக்கு மட்டும்தான் செய்யணும்னு நான் ஸ்டார்ட்லேருந்தே சொல்லி வந்தேன். அதுதான் இன்றைக்கு உண்மையாக கொண்டே போகுது இர்ஃபான். அதனால் இப்போ வந்து இப்போயும் லேட் இல்லை. இப்போயும் லேட்னா இன்னும் 2 வருஷம்னாலும் இருக்குதானே இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன். அன்றைக்கு வந்து 2 வருஷமும் 4 மாதமும் இருந்துச்சு. இப்போ 2 வருஷம் இருக்குது. இந்த 2 வருஷம்ன்ற பெரிய ஒரு பீரியட் உண்டு. இந்த பீரியடுக்குள்ளே இந்த நாட்டை ஒரு லெவலுக்கு கொண்டு போட்டு நீங்கள் அந்த 2 வருஷத்துக்கு போகிற எலெக்ஷனுக்கு போகல நீங்கள் தனி போய் கேட்டுக்கோங்க. அப்போ நீங்கள் செஞ்ச நன்மையை வச்சு உங்களுக்கு வாக்குக்கும் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒப்போஸ் பண்ணுறதுல மக்கள் என்ன நினைப்பாங்க,
இவர் கொடுக்கறதுல அர்த்தம் இல்லைன்னு கேட்டால் இவர் நாட்டில் ஒரு பிரச்சனைக்கிற நேரத்தில் இவர் சப்போர்ட் பண்ணல. அந்த 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 ஒரு நிலப்பாட்டில் தான் மக்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு இல்லாமல் இப்போ அடுத்த லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன் வரணும். லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷனை வந்து இப்போ அமெண்ட்மெண்ட்டை கொண்டாடுறாங்க. ரைட், நல்ல ஒரு வேலை தான் இருக்குது. ஏன்னா இப்போ நாங்கள் கலம்ப முனிசிபல் கவுன்சில் நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அதில் வந்து இப்போ 120 மெம்பர் 59 கண்டெஸ்ட் பண்ணி 54 எலெக்ட் ஆகிற கவுன்சிலில் 120 மெம்பர்மார் வந்தால் இதில் 120 பேரும் ராங்கான ஆட்களாக இருந்தால் அந்த கரப்ஷன் லிஸ்ட்டு அந்த மாதிரி லிஸ்ட் பெரிய லிஸ்ட்டாக பேத்துரும். 54 பேரை வச்சே கூட நினச்சி கொண்டிருக்கிற நாங்கள் இப்போ 120 பேர் இருந்தால் தார இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறேன். ரைட், இப்போ நடக்கிற ஊழலை பற்றி பார்த்தா லோக்கல் அத்தாரிட்டியில் தான் ஆக கூட ஊழல் நடக்குதுன்றது தான் இப்போ லேட்டஸ்ட் ரிவிலேஷன். அப்போ இதை உடனடியாக அரைவாசியில் குறைக்கணும். அப்போ அதுதான் இன்றைக்கி அந்த அந்த மூவை பண்ணி அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டாடுறாங்க, டீலிமிட்டேஷனை பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணி மார்ச்சுக்குள்ளே இது தேர்தல் வைக்கணும். மார்ச்சுக்கு முந்தைய தேர்தல் வைக்கலாட்டி நீங்கள் எல்லா கவுன்சிலையும் டிசால்வ் பண்ணணும். இன்றைக்கி அமைச்சர்ன்ற முறையில் ஒரு வருடத்தை முன்னுக்கு போடையிலும் ஒரு வாரத்தை முன்னுக்கு கொண்டாடையிலும் அது முடிஞ்சு. அப்போ இது மார்ச் 30க்கு இந்த தேர்தல் வச்சே ஆகணும். அப்போ இதை வச்சே ஆகணும்டா உங்களோட டீலிமிட்டேஷன், உங்களோட அமெண்ட்மெண்ட்ஸ், யூத் ரெப்ரசன்டேட்டிவ் இது யூத்துக்கும் 30% கொண்டு வந்துருக்காங்க. நல்ல விஷயம். இப்போ இந்த மாதிரி ஆட்டிடியூடும் இந்த மாதிரி வேலையும் குயிக்காக செய்வாங்கன்னு சொன்னால் நினைக்கிறேன் மார்ச்சில் எலெக்ஷன் வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இல்லாட்டினா ஸ்பெஷல் கமிஷனர்ஸ் போட்டு கவுன்சில்ஸ் எல்லாம் செய்ய வரும். ரணில் விக்ரமசிங்க வர வேண்டும் என்பது உங்களை போன்ற அவரோடு இருந்த அவருடைய புலமை பற்றி தெரிந்த நீங்கள் நினைக்கிறவர்கள் வந்தால் பொருளாதாரத்தை மறுசீரமைக்கலாம் என்று கற்றறிந்தவர்களும் ஓரளவுக்கு நினைத்திருக்கலாம். ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம் நம்பத்தகுந்த ஒருவராகவும் அவரைத்தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஆழமான காரணம், உண்மையான காரணம் ரணிலை கோட்டா மஹிந்த ஆதரிப்பதற்கு என்னவென்றால், கோட்டாபய ராஜபக்ஷ பிறிதொரு இடத்தில் சொன்னதாக ஒரு தகவல் இருக்கிறது. நிறைய நாடுகள் அவருக்கு அழுத்தம் கொடுத்தனவாம் ரணிலை ஜனாதிபதியாக்க வேண்டாம் என்று. அவருக்கு அந்த வாழ்த்தி செய்தியிலே அந்த விடயங்களை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இதை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அது ஏன் வானம்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, அவனுக்கு மட்டும்தான் செய்யலை. இந்த நாடை ஒரு லெவலுக்கு கொணருவான் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருந்தாலுமோ அரசியல்வாதிகளுக்கு இருந்தாலும் கூட கோட்டாபய ராஜபக்ஷ அந்த டைமில் சொன்னது வந்து அந்த அழுத்தம் இருந்துச்சுன்னு சொன்னால் இவர் கையாளுற முறை வேறு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஜேஆர்ட கேபினெட்டில் 77லேயே வந்துடுறாரு. அந்த இதுலேருந்து வந்து எக்ஸ்பீரியன்ஸை பாருங்கள். அவர் எடுத்த மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் பாருங்கள், அவர்கிட்ட சக்ஸஸ் ரேட்டை பாருங்கள். எடுத்த மினிஸ்ட்ரியிலெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண ஒரு தலைவர் தான் ரணில் விக்ரமசிங்க. கொடுத்த மினிஸ்ட்ரியை பெர்ஃபார்ம் பண்ணி இல்லாமல் கல்ச்சரல் மினிஸ்ட்ரியில் ஃபண்ட் எல்லாத்தையும் முடித்த தலைவர் தான் சஜித் பிரேமதாஸ். ரைட், அப்போ அவரோட ஆர்கியூமெண்ட்டை பாருங்கள். அவர் என்ன ஆர்கியூமெண்ட் பண்ணுறாருன்னு சொன்னால், மில்லியன் கணக்கான காசு வந்து எடுத்து கல்ச்சரல் ஃபண்டில் இந்த எடுத்து நீங்கள் செலவழிச்சேன்னு சொல்லி அக்கௌண்ட்ஸ் கேட்க போகல. அவர் கொடுக்குற அழுத்தம் என்ன, ரிப்ளை என்ன, அவர் சொல்கிறாரு, இந்த நாட்டில் மரத்துக்கு கீழே படிச்சுக்கொண்டு இந்த பௌத்த பூலையில் நான் உடனடியாக ஒரு காம்பரை கட்டி அதில் காம்பரில் 1000 காம்பரை கட்டி போட்டது தவறானு கேட்காரு. அப்போ தவறு அங்கே இல்லை இருக்கு. தவறு என்னென்னு சொன்னால், உங்களோட விஷயம் எங்கே இருக்குது? கல்ச்சரல் ஃபண்ட் இருக்குது, இது கெட்டுறதுக்கா என்ற கொஸ்டின். அப்போ இது இதுக்கு அக்கீல இருந்தார், அவர் செய்யிச்சு, அவர் அதில் கை வைக்கல. நீங்கள் ஒரு ஆள் தானே அதில் கை வச்சிங்க. அப்போ இப்போ அதுக்கு அக்கௌண்ட்ஸ் கொடுக்க தான் ஆகணும். ரைட், எடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கம்பியெல்லாம் ஆக மோசமான கம்பி போட்டுருக்கின்ற அங்கேயும் குற்றச்சாட்டு கமிஷனால் ஹவ் பீன் ஃபவுண்ட் கில்ட்டி. அப்போ அந்த போட்ட கமிஷன்லேயே நீங்கள் கில்ட்டின்னு வந்திருந்தா அப்போ இந்த வழக்கெல்லாம் ஏன் போகுது இல்லை முன்னுக்கு? அதான் கேட்கணும். அப்போ செய்ய முடியவில்லை இல்லை, அது சஜித்துக்கு விரோதம் வைக்கிற வழக்க கூட. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த அரசியல்வாதிகள் எப்படின்னு சொன்னால், இவர் வந்து அவரை காப்பாற்றுவார், அவர் வந்து இவரை காப்பாற்றுவார்ன்ற ஒரு நிலைமை. அது இல்லாமல் ஒரு இண்டிபெண்ட்டாக நடக்கக்கூடிய இன்கொயரிஸ் எல்லாம் நடக்கணும். இப்போ நாங்கள் எதிர்பார்க்குற அந்த விடயத்தை ரணிலிடம் எதிர்பார்க்க முடியுமா? ஜனாதிபதியிடம் எதிர்பார்க்க முடியுமா?
ரணிலுக்கு எதிர்பார்க்க முடியும். அதாவது ஊழல்வாதிகளை பிடித்து உள்ளே தள்ளுவார், குற்றவாளிகளை கண்டுபிடிப்பார், அல்லது அதற்கான முயற்சிகளை எடுப்பார். ராஜபக்ஷ குடும்பத்தின் ஊழலை 2015 இந்த இன்கொயரிலாம் ஸ்டார்ட் ஆகி எல்லா இன்கொயரியும் பண்ணி முடிஞ்சு இப்போ வந்து ஆக்ஷனுக்கு தான் போகணும். ஆக்ஷனுக்கு போய் அட்டர்னி ஜெனரலை போட்டு நாங்கள் விட்ரா பண்ணோம்னா கேஸோல் பிரச்சனையாக வரும். அப்போ அது இல்லாமல் இது இண்டிபெண்டாக நடந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு சப்போர்ட் யார் கொடுத்துருக்கணும் இந்த நேரத்தில்? எதிர்கட்சி சப்போர்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போ எதிர்கட்சியில் இருக்கிற 100 பேர் இப்போ இன்றைக்கு வாக்களிச்சே வந்து 124 பேர். அன்றைக்கு கோட்டாபய ராஜபக்சே கொண்டு வந்து வியத்மகை எங்கே? அது இப்போ கியாத்மகை ஆகி இப்போ வியத்மகை இல்லை. அப்போ வியத்மகை ஆட்கள் தான் இன்றைக்கு கோட்டாபய சன்ன ஜெயசுமன் பேசுகிற பேச்சை பாருங்கள். அப்போ சன்ன ஜெயசுமன் தாரு டாக்டர் ஷாஃபியோட விஷயத்தில் எவ்வளோ கேவலமாக பேசிக்கொண்டார். விமல் வீரவன்ச இவங்க எல்லாம் தானே கோட்டாபே போகிறதுக்கு ஒரு காரணம். விமல் வீரவன்ச, உதயகமம்பில, வாசுதேவ நாணயக்கார, சன்ன ஜெயசுமன், இப்போ இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க? ஜலாசலா பேர் இவங்க இவங்கெல்லாம் ஒப்போசிஷன் கேமுக்கு போய் இப்போ போட்டு விரோதமாக பேசியிருக்கிறாங்க. அப்போ இவங்க இல்லை இந்த கவர்மெண்ட்டை கீழே கொண்டு வந்தது. துரேசமாக பேசி சிங்கள முஸ்லீம் மக்களுக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணின ஆட்கள் எல்லாம் இன்றைக்கு இப்போ ஒப்போசிஷனில் இண்டிபெண்ட் ஆகிக்கிறாங்க. அப்போ இவங்க இல்லையா காரணம் போட்டு இந்த புழுகிறதுக்கு, எம்பிமாரெலாம் ஊரை விட்டு ஓட்டுறதுக்கு, ஜனாதிபதி பிரதம மந்திரி ரிசைன் பண்ணுறதுக்கு காரணம் இவங்க இல்லையா? இவங்க தான். ஆனால் இப்போ இவங்க நல்ல மனுஷராக மாறியாங்க. கோட்டாபயை பற்றி இப்போது பேசுகிற விடயம், அவரை தவறாக வழிநடத்தி இருக்கிறார்கள், அதனால தான் அவரால் செயற்பட முடியாது என்று. அவருடைய ஆளுமை குறித்து நீங்கள் இப்பொழுது சஜித் பிரேமதாசை பற்றி பேசுவதை போன்று அவருடைய ஆளுமை குறித்தும் பல கேள்விகள் பலருக்கும் இருந்தன. குமார் வெல்கம போன்றோர் இவர் ஒரு பிரதேச சபையில் கூட இருந்திராத ஒருவரால் எப்படி ஆட்சி செய்ய முடியும் என்ற கேள்வி எழுப்பியிருந்தார். இவ்வளவு கேள்விகள் விமர்சனங்கள் அவர் மீது முன்வைக்கப்பட்ட நிலையிலும் அவர் தேர்தல் பிரச்சாரத்தை கூட ஒழுங்காக செய்யவில்லை. அதையும் தாண்டி அவரை கொண்டு வருவதற்கு நாட்டில் என்ன தேவை இருந்தது? அதான் அந்த சிறுபான்மை மக்களை அடித்து நொறுக்குவார் என்ற ஒரே காரணத்துக்கு தான் வாக்களித்தாங்க. 69 லட்சம். அரசியல்வாதிகளுக்கு என்ன தேவை இருந்தது? இல்லை, அரசியல்வாதிகளுக்கு தேவை இருந்துச்சு வந்து அவங்க எதிர்பார்த்தாங்க வந்து இவர் ஆமிலேருந்து வந்திக்கார், ஆமிலேருந்து ஓடி போனவர்னு சொல்லலே ஒருத்தரும். நாங்கள் மட்டும்தான் சொன்னோம். ஆமிலேருந்து கன் ஷாட்டு டோக்கால சுடு போல சத்தத்துக்கு பயந்து ஓடினவர் தான் கோட்டாபய ராஜபக்சே நாங்கள் சொன்னோம். அப்போ அன்றைக்கு அப்படி ஓடி போய்து ரஞ்சன் விஜயரத்ன காலில் விழுந்து மஹிந்த ராஜபக்சேயும் பேசி இவருக்கு தலை சரியில்லை, இவருக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தான் இவர் நாட்டிலேருந்து அனுப்பினாங்க. அப்போ அப்படி தலை சரியில்லாமல் நாட்டை விட்டு போன ஒரு ஆளை திரும்ப கொண்டாங்கண்டா தலை நல்ல பாதிக்குமா? அப்போ அப்போ அவரை மஹிந்த ராஜபக்சே ஜனாதிபதி ஆக போல் அவர் டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக கொண்டாடுறாரு. அந்த கொஞ்சம் காலம் செஞ்ச வேலையை வச்சு தான் இவங்க தீர்மானித்தாங்க இவர் நாட்டை ஜனாதிபதியாக அவர் ரன் பண்ணிடணும். ஒரு மினிஸ்ட்ரி ஒன்றில் செக்ரட்டரியாக இருந்ததுக்கு வந்து குவாலிஃபிகேஷனில் அவர் ஜனாதிபதி ஆகணும். அதுக்கு தான் நாங்கள் எந்த நிலைமை சொல்கிறோம்னா ஒரு பிராதேசிய சபாலசர் ஒரு மெம்பராக இருந்தால் தான் அந்த அடைப்படை பாலிட்டிக்ஸ் கொஞ்சம் விளங்கும். எங்கள் கிராஸ் ரூட் லெவலில் தான் அங்கே பிரதேச சபா, நகரசபா, பலாத் சபா எல்லாம் இருக்குது. அங்கேருந்து வந்திருந்தா இப்போ எல்லாத்துக்கும் இப்போ சந்திரிகா கூட பொலிட்டிக்ஸ்குள்ளே வாரா ப்ரொவின்ஷியல் கவுன்சிலர் ஆகுறா, வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் சீஃப் மினிஸ்டர் ஆகுறா, ப்ரைம் மினிஸ்டர் ஆகுறா, பிரசிடெண்ட் ஆகுறா. அப்போ அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வருது. அதே மாதிரி தான் மஹிந்த ராஜபக்சே, அதே மாதிரி தான் ரணில் விக்ரமசிங்க 1977 வராரு பார்லிமெண்ட்டில். அன்றையிலேருந்து எப்போ அவர் கண்டெஸ்ட்டுக்கு வராரு, பிரசிடென்ஷியல் கண்டெஸ்ட்டுக்கு 2005 அவ்வளோ காலமாக. இப்போ காமினி திசாநாயகம் ரணிலும் வரப்போல கூட 3 ஓட்டில் தான் காமினி திசாநாயக் ஒரு ஓட் ஒரே ஒரு ஓட்டில் தான் காமினி திசாநாயக்க பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டாக வராரு. சரியா? அப்போ அப்படியாக வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு தான் இவங்கெல்லாம் இப்போ காமினி அண்டை பிரசிடென்ட் ஆகியிருந்தாருன்னா இந்த நாடு எங்கேயோ போய்த்திருக்கும். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ மாவேலி சக்ஸஸ்ஃபுல்லாக காமினி கொடுத்த மினிஸ்ட்ரி எடுத்தாலும் கிரிக்கெட்டை எந்த லெவலுக்கு கொண்டு வச்சாருன்னு பாருங்கள். நீங்கள் அவரோட மினிஸ்ட்ரி மாவேலி மினிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், அவரோட டெவலப்மெண்ட்ஸ் என்னென்னு. அதை மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸும் வேலை செய்யக்கூடிய கெப்பாசிட்டியும் படித்த ஒரு மனிதன்ற ஒரு பேரையும் எடுத்த அதுதான் காமினி திசாநாயகன். நீ இந்த மாதிரி இல்லாமல் இந்த நாட்டை முன்னுக்கு எடுத்துக்கும் போகிறது கஷ்டம். அதனால் இப்போ ரணில் இன்றைக்கு இருக்கிறதுனால தான் நாங்கள் அட்லீஸ்ட் இப்படி நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். இல்லை நாங்கள் ரோட்டில் ரைட் பெட்ரோல் ஒன்றுமே இல்லை, எல்லோரும் ரோட்டில் இருந்து கொண்டு எல்லோரும் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் தான் ஈந்திக்கணும் நாட்டை விட்டு போகிறதுக்கு. ஆனால் இன்றைக்கி ரணில் வந்ததில் இன்றைக்கி எவ்வளோ ஒரு டெவலப்மெண்ட், எவ்வளோ ஒரு இது, அட்லீஸ்ட் நாடுன்ற முறையில் ஸ்ரீலங்கா இருக்குது, இல்லாட்டி ஸ்ரீலங்கா இல்லை. அப்போ ஸ்ரீலங்கா இப்படி இருந்து திரும்ப மஹிந்த ராஜபக்சேக்கும் போட்டு தலை தூக்குறதுக்கு விட்டுருன்னு சொன்னால் காரணம் என்ன?
இவருடைய வளர்ச்சி அவர்களுக்கு சாதகமாக அமையாத தாட வளர்ச்சி ரணிலோட வளர்ச்சி ராஜபக்ஷ குடும்பத்துக்கு இல்லை சாதகமாக அமையும் சஜித் பிரேமதாஸ் செய்கிறவே இல்லை இவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை. சஜித் பிரேமதாசையும் ஒப்போசிஷனும் டிஎன்னு எல்லாரும் ஒன்று பட்டு இந்த ஜனாதிபதிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கண்டா அவருக்கு இந்த நம்பர் ஷுவர்ன்னு சொன்னால் அவர் நடவடிக்கை எடுக்க இயலுமான ஒரு தலைவர் தான். ஆனால் நிச்சயமாக இப்போ நடவடிக்கை மட்டுமே இல்லை, அவருக்கு சில இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிஞ்ச கேஸோல். நான் இதில் இன்டர்ஃபியர் பண்ணலாம். இது பார்லிமெண்ட்டால் வந்துருக்கு, பார்லிமெண்ட் சில கமிட்டியால் வந்துருக்கு. என்ன சார் பார்லிமெண்ட்டுக்குள்ளே போட்டு எடுக்க இயலுமே, எடுத்து போட்டு எல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எல்லா கலனையும் உள்ளுக்கு போட்டு இயலும். ஆனால் இன்றைக்கு ஒரு கலனையும் போடலாமல் இருக்கேன்னு சார் ரணில் விக்ரமசிங்க ஒரு பண கைதியாகிக்க வேண்டியதாகி சஜித் செஞ்ச வேலையில். ஏன் அவர் நம்பணும் ராஜபக்சரை ஓட்டு 21ஆம் திருத்தம் சட்ட திருத்தத்தை என்ன ஆகிச்சு அதுக்கு கூட அவங்க சப்போர்ட் பண்ண தான் வந்துச்சு. அப்போ பாருங்கள் 17, 18, 19, 20, 21, 22 மட்டும் கை தூக்கினவனும் மிக்கான் பார்லிமெண்ட்டில். அப்போ அவன் வந்து லேம் போஸ்டாக தான் எழுதிக்கான் பார்லிமெண்ட்டில். ஒரு 4 பேருக்கு கண்ட்ரிபியூஷன் கொடுத்தும் இல்லை, சப்ஜெக்ட் தெரிஞ்சும் இல்லை, விஷயம் தெரிஞ்சும் இல்லை. அவன் எல்லாத்துக்கும் எஸ் 3 பேக் ஃபுல்னு சொல்லி கையை தூக்கி கொண்டு அந்த லேம் போஸ்ட் மாய் அப்படி கை தூக்கிலாம் இன்றைக்கு பார்லிமெண்ட்டில் இங்கே தான் செய்கிறான். அது ஏன் அது அப்போ அவனுக்கு தெரியா ஒவ்வொரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வர நேரத்தில் நான் என்னத்தையும் கை தூக்குறேன்னு தெரியா, ஆனால் கட்சியால் செய்யணுன்னு சொல்லி நான் கையை தூக்கிக்கேன். இது தான் உள்ள. அதுதான் நான் சொல்கிறேன், இன்னமும் லேட் இல்லை இது எல்லாத்துக்கும் நடவடிக்கை எடுக்க. இப்போ மஹிந்த ராஜபக்ச காலத்தில் இந்த ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு இந்த நாட்டில் ஒரு குறைஞ்ச ஒரு 20-25 போஸ்ட்டும் வெளிமாய்க்கும். அப்போ அதுக்கு நடவடிக்கை எடுக்க தான் ஒன்று. எல்லா மனிதன்டையும் ஒரு ஆர்கியூமெண்ட்னா இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். ஆனால் எங்கே சார் ஒரு இடத்துல கேஸ் ஒன்றிக்குதா ரைட்? அப்போ அன்றைக்கு துபாயிலேருந்து சல்லிக்கு என்ன ஆகிச்சு, துபாயிலேருந்து ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் கொண்டு கொடுத்தே பொய்யா, எல்லாம் உண்மை தானே, சல்லி இருக்கே இல்லையா, இருந்துச்சு தானே, எல்லாம் உண்மை. ஆனால் ஏன் எதுவும் செய்யலாமே இருக்கி அன்று இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேர் தான் அதை கிளியர் பண்ணார், உடனே விட்ரா பண்ண சொல்லி. அப்போ இந்த மாதிரி ஒரு இது அப்போ நீங்கள் துபாய்க்கு போய்ட்டு வாரீங்க, அவங்க சொல்கிறான் அட்டர்னி ஜெனரல் மூலமாக அவங்களோட நார்மல் ப்ரொசீஜரில் வாங்கிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் ஒன்றும் செய்யலையே. அப்போ எந்த அரசாங்கம் வந்தாலும் இன்னொரு அரசாங்கத்தை காப்பாற்றுறது தான் அந்த அரசாங்கத்தில் வேலை இருக்குது. அப்படி காப்பாற்றி கொண்டு போய்கொண்டு காப்பாற்றி அதில் மக்கள் தான் கஷ்டப்பட வேண்டியது. நீங்கள் ராஜபக்ஷ வாதத்துக்கு எதிரானவர், ராஜபக்ஷ குடும்பத்தினரையும் ராஜபக்ஷனுடைய ஆட்சியும் கடுமையாக விமர்சிக்கின்ற ஒருவர். ஏன் நீங்கள் இப்போது நல்ல தலைவர் என்று சொல்கிற ரணிலை விட்டு மஹிந்தவோடு சேர்ந்து கொண்டீர்கள்? பொருளையில் அவருக்கு பொன்னாடை பொருத்தியது எனக்கு நினைவிருக்கிறது. என்ற ரணில் விக்ரமசிங்கைக்கு நான் வந்து யூஎன்பியில் ஒர்க்கிங் கமிட்டி மெம்பராக இருந்தேன். அப்போ தான் தேர்தல் வருது. அப்போ ஒர்க்கிங் கமிட்டியில் நாங்கள் டிசிஷன் ஒன்று எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அன்றைக்கு தான் வரலாறில் ஐக்கிய தேசிய கட்சி ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க. இப்போ அன்றைக்கும் கூட நான் சொன்னது இன்றைக்கு சரின்னு தானே படுது பாருங்கள். அன்றைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்கையும் கொஞ்சம் பேரும் பேசி சரத் பொன்சேகாவோட பேச்சுவார்த்தை பண்ணி சரத் பொன்சேகா கேண்டிடேட்டாக கொண்டாடுறாங்க. ஏன் அந்த தேர்தலில் யுத்தத்தை முடிஞ்ச மைந்தையும் ரணிலும் கேட்டால் ரணில் தோப்பார் ரைட். அப்போ பில்லைக்கு ஒத்தவணும், அந்த பில்லையை கொண்டு இதார சரத் பொன்சேகாவும். அப்போ இவரோட பேர் அனௌன்ஸ் பண்ண சரி நான் தான் முதல் ஆளாக எழுப்பினேன். எனக்கு எல்லாம் நீங்கள் வரலாறு ஐக்கிய தேசிய கட்சியில் ஒர்க்கிங் கமிட்டி எடுத்தீங்கன்னா அதெல்லாம் எஸ் 3 பேக் ஃபுல் தான் சொல்லுவாங்க. அப்போ நான் வந்து உடனே ஒப்போஸ் பண்ணேன். ஏன் ஒப்போஸ் பண்ணேன்டா, இல்லை நான் மட்டும்தான் ஒப்போஸ் பண்ணினேன். அதுக்கப்புறம் ஜொன்ஸ்டனும் இந்திக்கையும் 2 பேரும் ஃபோனில் போய் அங்கே வேற ஒரு சைடை பார்த்துக்கொண்டு தான் ஓட்டு வர போகல. அப்போ தான் நான் கத்தி ஏசினேன் 2 பேருக்கும், பேசின மாதிரி செய்யணும் சொல்லி. அதுபோல் தான் நானும் விருதுன்னு சொல்லி நான் தாக்கின பொருள் 2 பேரும் கை தூக்கினாங்க. இல்லாட்டி கையை தூக்கிக்க மாட்டேன், அன்றைக்கி நான் ஏசலாட்டி. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா, இன்னைக்கு இந்த தீர்மானம் ரணில் விக்ரமசிங்க எடுத்தார், அவர்கிட்ட வாசிக்கு எடுத்தேன்டா பொன்சேகாவை போட்டு முடித்தா சரின்னு. ஆனால் பொன்சேகா ஒரு ஒரு கேன்சராக மாறுவார்னு யாரும் நினைக்கல. இப்போ அந்த தேர்தல் முடிஞ்சு நீங்கள் அப்போ நினச்சிங்க இவர் ஜனாதிபதியாக வர்றது தகுதி இல்லை. ஏன்னு சொன்னால் இந்த நாட்டில் ஜனாதிபதியாக வரக்கிறதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். தாருக்கும் வந்து எல்லா இன மக்களையும் சேர்த்துக்கொண்டு போகக்கூடிய ஒருத்தன் தான் தலைவராக வரணும். யாராவது அதுக்கு மார்த்தமாக நினச்சி சிங்கிள் ஒன்லி லைனில் போனாங்கன்னு சொன்னால் அந்த தலைவர் மாற எல்லாரும் ஃபெயில் ஆகும். பண்டார நாயக்கோட ஃபெயிலும் ஆயித்தான், மஹிந்த ராஜபக்ச ஃபெயிலும் ஆயித்தான், கோட்டாபய ராஜபக்ச ஃபெயிலியரும் ஆயித்தான், சரத் பொன்சேகாவோட ஃபெயிலியரும் ஆயித்தான். இவர் என்ன சொன்னார்டா, கனடா போஸ்ட்டுக்கு நினைவிக்காய்க்கு மூலம் என்ன சொன்னார், இந்த நாட்டில்
சிறுபான்மை இல்லை. ரைட்? அவங்க வந்து இந்த நாட்டுக்கு வந்த டூரிஸ்ட். அவங்க இந்த நாட்டுக்கு வந்தாங்க, டூரிஸ்ட் வீசா அழைக்கிறாங்க. இப்போ அவங்க போகணும், பாஸ்போர்ட் எடுத்துக்கணும், அவங்களோட ஊருக்கு போய்த்துடணும். அப்போ எங்களையே இந்த ஊரில் இருக்கிற எங்களையே பார்த்து இவன் சொல்கிறான், எங்கேருந்து வந்து சரத் பொன்சேகா சொல்கிறான் வந்து இந்த நாட்டை விட்டு நாங்கள் போகணுமா. அப்போ அப்படி ஒன்றை கேட்டுட்டு எனக்கு அந்த ஐக்கிய தேசிய கட்சி ஒர்க்கிங் கமிட்டி பெருசு இல்லை. சில ஆட்கள் பதவி ஒன்று கொடுத்து அதை விட்டு போக மாட்டாங்க. நான் கவர்னர் போஸ்ட்டே போட்டு போனேன். நான் டிப்யூட்டி மேயர் காலத்தில் நான் ரிசைன் பண்ண ஒரு ஆள். நான் கவுன்சிலராக ரிசைன், நான் ப்ரொவின்ஷியல் கவுன்சிலர் ரிசைன் பண்ணேன். ஏன் ரிசைன்? எனக்காக வேண்டி இல்லை. எனக்கு இதைத்தான் நான் இவன்ட்டையும் கேட்டு நான் ரெசிக்னேஷன் கொடுத்தவனு இல்லை. என்னோட உம்மத்துக்கு எங்கே பிரச்சனை வருதோ அதுக்காக வேண்டி தான் நான் ரிசைன் பண்ணேன். இல்லாமல் வேறு ஒன்றுக்கும் நான் ரிசைன் மஹிந்தோடு விலகியதும் அதுதான் காரணம். மஹிந்த ராஜபக்ச உண்மையிலே அந்த அந்த அதுதான் பிரச்சனை. சிறுபான்மை மக்களுக்கு செஞ்ச அநியாயங்களுக்கு தான் நான் அவரோட விலகினேன். அதை நான் ஓப்பனாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு சொல்லி போட்டு தான் நான் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வந்தேன். அப்போ அந்த இதை பதவி வைக்கிறவன எத்தனை பேர் பதவி அலைஞ்சு கொடுக்கிறான். நாங்கள் அதுக்கு அலையிறே இல்லை. வந்தால் செய்கிறேன், தந்தா செய்கிறேன். அது இல்லாமல் தாட்டையும் கேட்டு போகிற பழக்கம் எங்கள்கிட்ட இல்லை. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் 2010 தேர்தலில் பொன்சேகாவை ஆதரிக்கிறது. அது சரியான தீர்மானம் என்று நினைக்கிறேன். நான் தான் அதுக்கு எகேன்ஸ்டாக தான் பேசினேன். நீங்கள் எத்தனையோ ப்ரோக்ராம் நான் செஞ்சேன், உங்களோடையும் செஞ்சுருப்பேன். நான் அன்றைக்கு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு தவறு பண்ணலை, தொடர்ந்து தவறு பண்ணிக்கொண்டே தானே வந்தாங்க. அவங்களுக்கு இன்ன வரைக்கும் தலைமத்துவம் தாருன்றதை ஏற்றுக்கொள்ள இல்லாமல். இப்போ இன்றைக்கு சஜித் பிரேமதாசோடு இருக்கிறார். சஜித்துக்கு பார்க்க ஜாதிவாதி ஒன்றிக்கு தான் இன்றைக்கி சில உலகத்தில் சிலோனில் அவரோட பேச்சோட பாருங்கள். அவர் வெளியால் முஸ்லீம்களை கண்டா பேசுகிற ஒன்று அலம் தர கைஃப ஃபாலர் புகவி அசாபின் ஃபீல்ண்டுவார். சரியா? இதுதான் அவர்கிட்ட சப்ஜெக்ட். ஆணையை நிப்பாட்டினேன், அதை நிப்பாட்டினேன், நான் ப்ராக்டிக்கலாக பார்த்தேன். இதே கதை. அதுக்கப்புறம் பார்த்தா அதை எடிட் பண்ணி போடப்பட்டு. சரியா? அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமை. நாங்கள் இந்த எங்கள் முஸ்லீம் பார்ட்டிஸ்ன்னு சொல்ல போகல இவங்களோட இப்போ சரி அவங்கள நம்பி தலைமத்துவம் எடுத்த தீர்மானங்கள் கூட இன்றைக்கு இல்லை. அத்தாவுல்லா ரிஷாட் போன்றோர் மஹிந்த தரப்போடு இருந்த ஈகோவின் காரணமாக இவரை ஆதரிக்க வேண்டும் என முடிவுக்கு வந்தார்களா, அல்லது சமூக ரீதியாக சிந்தித்த அந்த முடிவுக்கு வந்திருப்பார்களா? அப்படித்தான் வந்திருந்தாலும் இருப்பான். நீங்கள் நல்லா பாருங்கள், ப்ராக்டிக்கலாக பாருங்கள். தலைமத்துவம் மட்டும் இருக்க ஒரு இடத்துல மெம்பர் மாறலாம் இருக்கிறான் இன்னொரு இடத்துல. அப்போ அப்படி ஒரு கட்சி எங்களுக்கு தேவையா? அப்படி ஒரு ரெப்ரசன்டேஷன் எங்களுக்கு தேவையா? அப்படியாக இந்த மக்களுக்கு திரும்ப வாக்களிக்கணுமா? இப்போ பாருங்கள், இந்த ஆஃபீஸ் நசீர் அகமது அமைச்சராக இருக்கிறார். அவருடைய அந்த டிரெக்டர் ஜெனரலுக்கும் சேர்மனுக்கும் ரைட் என்ன பிரச்சனை இருக்குது? டிவியில் எந்த நாளும் இந்த நியூஸ் தான் அடிபடுது. ஆனால் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரா? இல்லை. எனக்கு அவரும் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம். அதனால் அவங்கள பாதுகாக்கப்படுது. இப்போ இந்த நீங்கள் சொல்கிறீங்க கல்லணோல ஏன் பாதுகாக்கிறாங்க? அமைச்சர் மாதிரி இந்த கல்லணை பாதுகாக்கப்படல. இப்போ இருக்கிற நிலைமையில் கல்லணை எப்படி கல்லணை பாதுகாக்கிறது? கல்லணை பாதுகாக்கிற இப்படி இதுதான் உண்மையான கதை. இந்த பிரச்சனையை வச்சு தான் சொல்கிறேன் வந்து இது ஒரு இண்டிபெண்ட்டாக எல்லோரும் வந்து ஒரு தேசிய அரசாங்கத்துக்குள்ளே வந்து இருந்தாங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனை இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேலையும் நடக்குமே. ரைட்? மக்களுக்கு என்ன தேவையோ மக்கள்கிட்ட ரிக்குவயர்மெண்ட் வந்து இந்த நாட்டில் எல்லா கலனும் எடுத்து உழுவு போடணும். இதுதான் மக்களோட ரிக்குவயர்மெண்ட். அதுக்கு சொல்கிறாங்க, இந்த கோடிக்கணக்கான படத்தை களமண்டு அத்தனை பேர்டையும் நாங்கள் ரிக்கவர் பண்ணி நாங்கள் எங்களுக்குள்ளே சல்லி எடுத்துருவோம், இந்த நாட்டு மக்களுக்கு கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த டிசம்பர் ஆக போகல பேரண்ட்ஸ் வந்து புக் ஷாப் வாசலில் நிற்கணும். புக் ஷாப் லிஸ்ட்டில் எப்படி வாங்குறீ? புக் ஷாப் லிஸ்ட்டை வாங்கி இல்லாத ஒரு நிலைமைக்கு இன்றைக்கி வந்துருக்கு. அப்போ பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் இதாக்குறதா? இப்போ டெக்ஸ்ட் புக்ஸை கவர்மெண்ட்டால் கொடுப்பாங்க. ஆனால் எக்ஸசைஸ் புக்கு 40 ரூபாவில் 120 ரூபாய்ன்னு சொன்னால் மக்கள் வாங்குற எப்படி? 2-3 பிள்ளைகளிக்கிற வீட்டில் நீங்கள் பாருங்கள் எந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்துரும்னு சொல்லி. இதில் மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தப்படுவன இப்போது இருக்கிற நெருக்கடி. இதிலேருந்து மீண்டு வருவோம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? நிச்சயமாக. இதுலேருந்து வெளியே வர ஒரு பிரச்சனையே இல்லை. டூரிசம் வந்து கொண்டு போகிறதோட எங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கூடி கொண்டு போகுது, அதை நாங்கள் பார்க்குறோம் தானே. அதை மாதிரி இது கொஞ்சம் ஃப்ரீயாக ரணில் விக்ரமசிங்கேக்கு வேலை செய்கிறதுக்கு ஒப்போசிஷன் இடம் கொடுப்பாங்கன்னு சொன்னால் சப்போர்ட் பண்ணுவாங்களா? இருந்தால் நல்லதுக்கு சப்போர்ட் சரி பண்ணுங்களே, கெட்டதுக்கு இல்லாத நல்லதுக்கு சரி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த நாட்டை அந்த 2 வருஷம் பேலன்ஸ் ஆகிக்கிற 2 வருஷத்தில் நாட்டை ஒரு ஸ்டேபிள் சிச்சுவேஷனை கொண்டாடுற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்கள் ஜனாதிபதியோடு நெருக்கமானவர், உங்களுக்கு தெரிந்திருக்கும். கோட்டாபய மஹிந்தவை விலகச் சொன்ன விடயத்தில் மஹிந்தவுக்கும் கோட்டாபைக்கும் மனக்கசப்புகள் இருக்கும். அதனிடத்தில் கோட்டா தப்பிச் செல்ல முற்பட்ட சந்தர்ப்பத்தில் பெசில் ராஜபக்ஷவும் அங்கு இருந்திருக்கிறார். மஹிந்த ஒரு கட்டத்தில் சொல்லியிருந்தால் எனக்கு கூட அவர் சொல்லாமல் சென்று விட்டார் என்று. இப்படி அந்த குடும்பத்துக்குள் நிறைய மனக்கசப்புகள் இருப்பதாக தெரிகிறது. ஆனால் இப்பொழுது அந்த தந்தையாருடைய நினைவு திரு நிகழ்வில் ஒன்று சேர்ந்திருந்தார்கள்.
இவர்கள் 3 பேரையும் சமாளித்துத்தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே செல்ல வேண்டியிருக்கிறது. கட்சியினுடைய ஒரு தொகுதி பலம் அதனிடத்தில் கட்சியின் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது பெசில் ராஜபக்ஷ. மஹிந்த ராஜபக்ஷ ஒரு முன்னோடியான தலைவராக இருக்கின்ற ஒருவர். அதில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ புண்ணியத்தில் தான் ரணில் விக்ரமசிங்கே அந்த இடம் கிடைக்கிறது. கோட்டாபய ராஜபக்ஷ மனதென்று வைக்காவிட்டால் நிலைமை மாறி இருக்கலாம். கோட்டாபய ராஜபக்ஷ விருப்பத்தோடு கொடுத்தது இல்லை, அவர் விருப்பத்தோடு கொடுக்க பார்த்தாரு அவரோட கூட்டாளி சஜித் பிரேமதாசகி. ரைட்டா? எனக்கு ஏதாவது சஜித் பிரேமதாசையும் கோட்டாபய ராஜபக்சே ஃபேமிலிக்கும் நல்லா க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் ஒன்று இருக்குது. அவங்களோட மற்ற விஷயங்கள் எல்லாம் கோட்டா இன்வால்வ் ஆகி அவரை காப்பாற்றிருக்கிறாரு சஜித் பிரேமதாசி. அதனால் அந்த ரிலேஷன்ஷிப் ஒன்று இருக்குது. அது எனக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஷிப். ரைட்? நான் இருந்திருக்கேன் நடக்க போகல. அதனால் அவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வெரி க்ளோஸாக இருக்கு. இங்கே வந்து ரணில் விக்ரமசிங்கே கொண்டு தான் ரணில் விக்ரமசிங்கே சொல்லுவாங்க இந்த ஃபாக்ஸின்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட கொடுத்தா வேலையை சரியாக செய்வார். ரைட்? அப்போ அவருக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அதனால தான் அவருக்கு கொடுக்கறத டிலே பண்ணி கொண்டாங்க. எடுக்கிறதுக்கு ஒத்தரமே இல்லை. ஒரு நோ ஆல்டர்னேட்டிவ் சிச்சுவேஷனில் தான் ரணில் கொடுக்குறாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் பிரதமரான சந்தர்ப்பத்தை கொடுக்குறீங்க. அப்போ பிரதம அவரத்தில் தான் அவர் ஜனாதிபதியாக இருந்தால் சஜித் பிரேமதாசுக்கு நம்பிக்கையோடு கோட்டாபய ராஜபக்சோடு கை கொடுத்துருக்கலாம். கை கொடுத்துக்கலாம் பேசினே தானே செய்ய தெரியாவே. இப்போ நான் சொல்கிறேனே, இப்போ இருப்பான் நீங்கள் இந்த இன்ஸ்டியூஷனில் இருக்கிறீங்க. நின்ற சிறுக்கு ஒரு பிரச்சனை வந்து உங்களே உடனே சேவன் ஆகினா உங்களுக்கு அதை ரன் பண்ணி கொள்றதுக்கு 7,000 கெப்பாசிட்டிக்கான்ற ஒரு பிரச்சனையோடு வருது தானே. எனக்கு இங்கே அதுதான் பிரச்சனை. நான் இந்த நாடு புழுந்திக்கிற லெவல்லேருந்து நான் இந்த நாட்டை தூக்கி விடையிலுமா? என்னையை நம்பி விவசாயம் சல்லி தருவானா? என்னையை நம்பி விவசாயம் கிரெடிட் லைனோடு தருவானா? என்னையை நம்பி எந்த தலைவர் சார் வேலை செய்வானா என்ற ஒரு ஆச்சரியமும் பிரச்சனையும் உங்களுக்கு இருக்க போகல. நீங்கள் எப்படி செய்கிறீங்க? உங்களுக்கு செய்யலைன்னு தெரிஞ்சேன். அப்போ நீங்கள் தெரியும் இந்த மக்கள் ரோட்டுக்கு இறங்கிக்கிற டைம் இது அறகலை பண்ணுறோம். நாளைக்கு இவருக்கு அறகலை பண்ணுவான்ற ஷுவராக தெரியுமே. ஏற்கனவே போன இடத்துல அடிபட்டு வந்தவர், பூ போட்டு வந்தவர். இப்போ இவரை கொண்டு போய் பிரதம மந்திரி ஆக்கின சிறுக்கு 1 வீக் போல் அந்த அறகலை திரும்ப ஸ்டார்ட் பண்ணி இவருக்கு விலை வந்தால் இவருடைய பொலிட்டிக்கலும் இவருடைய பார்ட்டியும் முடிஞ்சு. இவர் அதான் ரோசிச்சார். இவர் ரோசிச்சே வேறு ஒன்றுமே இல்லை. எனக்கு செய்ய இயலுமா? இவருக்கு கெப்பாசிட்டி இல்லை. அப்போ தான் நாங்கள் சொல்கிறோம் இன்னும் இவருக்கு கெப்பாசிட்டி இல்லை. இதை நாட்டை இந்த 225 பேரில் இன்றைக்கி ஐக்கியூ டெஸ்ட் ஒன்று வச்சாலும் கூட பார்லிமெண்ட்டில் 225 பேருக்கு ஒரு டெஸ்ட் நடத்தினாலும் கூட ரணில் தான் ஃபஸ்ட்டிப்பான். ஒரு தடவை ஹரின் ஃபெர்னாண்டோ ஒரு தனியார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடுகின்ற பொழுது பாராளுமன்றத்தில் இருக்கின்ற 224 பேருடைய மூளையும் ரணிலுடைய மூளையும் வைத்து பார்த்தால் அந்த மூளைக்கு ஈடாகாது என்ற ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தார். அதே நம்பிக்கையில் நீங்களும் இருக்கிறீர்கள். அது உண்மை. ஏன்னுச்சுன்னா நான் வந்து மேயர் டிப்யூட்டி மேயர் ஆகி போல், மேயர் ஆகி போல், கவுன்சிலர் ஆகி போல், கவர்னர் ஆகி போல் கூட என்ன சார் எனக்கு ஹிஸ்ட்ரி ஒரு டிபேட்டுக்கு போகல. என்ன சார் ஒரு ரிக்வயர்மெண்ட் தேவைப்பட்டு கால் பண்ணினா எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் அதுக்கு அவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் தருவார். அதான் திஸ் இஸ் வாட் ஹேப்பன், திஸ் இயர் ஹேப்பன் சும்மா வாய்ப்பாடமாக சொல்லுவேன். இதை சஜித் பிரேமதாசை எதிர்பார்க்கலுமா? அவர் பேசுகிற இங்கிலீஷுக்கு டிக்ஷனரியோடு எடுத்துக்கும் வரோம் நாங்கள். அப்போ எம்பசடர்ஸ் மாதிரி இப்போ டிக்ஷனரியோடு தான் போகிற அவரை மீட் பண்ணேன். ஏன்னு சொன்னால் அவர் பேசுகிற இங்கிலீஷ் ஒருத்தருக்கும் விளங்குறில்லை. ரணில் விக்ரமசிங்கே ப்ராக்டிக்கலாக ராயல் காலேஜில் படித்தவர் தானே. ராயல் காலேஜில் படித்து ஸ்ரீலங்கா யூனிவர்சிட்டிக்கு போன ஒரு ஆள். அதனால் அவருக்கு ப்ராக்டிக்கலாக தெரியுது என்ன இவன் கேட்குறான், இவனுக்கு என்ன. ஒரு ஆள் வரப்போப்பில் பேச ஸ்டார்ட் பண்ணப்போல் அவருக்கு தெரியும் என்னதுக்கு வந்திருக்காண்டு. அவர் டக்குன்னு ரிப்ளை கொடுத்து அனுப்பிடுறாரு. இதுதான் என் எக்ஸ்பீரியன்ஸ், இதுதான் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ உங்களுக்கு ஒரு ஆளை பார்த்து தெரியணும் என்ன சரி. நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் வாரவனுக்கு எல்லாம் போய் சொல்லி ப்ராமிஸுக்கு மேலே ப்ராமிஸ் கொடுத்து அனுப்புகிறேன். எண்டதே உங்களுக்கு ஒரு ப்ராமிஸையும் டெலிவர் பண்ணிடாத பிரேமதாசன் நீங்கள். உண்மையாக ரணசிங்க பிரேமதாஸ் அப்படி இல்லை. எங்களுக்கு தெரிஞ்ச ரணசிங்க பிரேமதாஸ் இப்படி இல்லை. அவர் ஒரு ப்ராக்டிக்கல் தலைவர். ப்ராக்டிக்கல். இப்போ அவர் காரில் போல் ஒரு இன்சிடெண்ட்டை கண்டாருன்னா நீங்கள் எங்கே சார் ஒரு இடத்துல இப்படி இன்சிடெண்ட் கண்டு சஜித் பிரேமதாஸ் இறங்கினதை கண்டிருக்கீங்களா? இல்லை. அவர் ஜனாதிபதி காலத்தில் கூட இமிக்ரேஷன் கிட்டால் போகல ஒரு பொம்பளை ஒன்று சாமான் வைத்து குடிக்கிறத கண்டு நின்று எடுத்து டக்குன்னு உடனே சிஐடியை கூப்பிட்டு ஆளை குழப்போம் இதாக்குங்க ஊட ஒன்று கொடுங்க எல்லாம் செஞ்சு ஊட கொடுத்தாச்சு. அந்த ஊட கொடுத்து மட்டும் இல்லை, இந்த வீட்டுக்கு கூலி கட்டுவா எப்படின்றதுக்காக ஒரு கடையும் கொடுக்குறேன் அவருக்கு. அதுதான் பிரேமதாஸோட கான்செப்ட். நீங்கள் எடுத்து பாருங்கள். அவர்கிட்ட யூஎன்பி சப்போர்ட்டர்ஸுக்கு அவர் ஹெல்ப் பண்ணாலும் அந்த ஹெல்ப் பண்ண அத்தனை பேருக்கு என்ன செஞ்சாருன்னா ஒரு வீட்டை கொடுத்தே மட்டும் இல்லை, அந்த வீட்டுக்கு கூலி கட்டுறதுக்கு அவளுக்கு 7,000 சொல்லி அவளுக்கு கடை ஒன்று கொடுக்காது. ஒன்று அந்த கூலியை கொடுத்தா இல்லை அவள் கடையை செஞ்சா அதில் வந்த வருமானத்தில் கூலியை கட்டினா. அப்படி ஒரு கன்செப்டுக்குள்ளே போனால்தான் பிரேமதாஸ் ப்ராக்டிக்கல் வெரி ப்ராக்டிக்கல். ஒரு ஆளை கண்டா தெரியும் அவருக்கு என்ன டேலண்ட் உள்ள ஒரு ஆளை கண்டா அவரை பயம் இல்லாமல் ஒரு பொசிஷன் கொடுத்துருவார். அவர் அங்கேயே பாட்டி பார்க்குற இல்லை, டேலண்ட்டை தான் பார்த்தார். ஆனால் இது கிட்டேயும் இல்லை.
அடுத்த ஜனாதிபதி யார்? ஜனாதிபதி இந்த 2 வருஷத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தா திரும்ப ரணில் விக்ரமசிங்கே தான் ஜனாதிபதி. யாருடைய ஆதரவோடு? யாருடையும் தேவையில்லை, மக்களோட ஆதரவு. மக்களுக்கு இப்போ விளங்குது தானே. நீங்கள் சஜித் கிடைக்கிற எம்பிமாரோட தனியாக பேசுங்க, நீங்கள் கேளுங்க அவங்கள்ட்ட, உங்களோட தலைவர் வந்தால் இந்த நாட்டை செஞ்சிருப்பாரா ரணில் செஞ்சமாய் இன்னும் கேளுங்க பார்ப்போம். ஓப்பனாக சொல்லுவாங்க, இல்லை இவருக்கு மட்டும்தான் செய்கிறோம், ஆனால் நாங்கள் ஒப்போசிஷன் சொல்லி ஒப்போஸ் பண்ணுறோம். அப்படி ஓப்பனாக ப்ராக்டிக்கலாக என்கிட்ட பேசுகிற ஆள் கிடைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் தெரியுது. இப்போ ராஜிதை கூட இன்றைக்கு என்ன பேசுகிறாரு, இவருக்கு தான் ஏழும், இவருக்கு தான் ஏழும்னு போகல என்ன அர்த்தம், அவருக்கு ஏலா. வெரி ப்ராக்டிக்கல். இப்போ ஹாரின் ஃபேண்டோ மனுஷோ எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இதே தானே சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டாபய ராஜபக்ச போன நாளிலேருந்து இன்றைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா கிளியராக விளங்க எவிடெண்ட்டாகவே இருக்குது எவ்வளோ ஒரு மாற்றம் இந்த நாட்டுக்குள்ளே, ரைட், எவ்வளோ ஒரு மாற்றம் நடந்து கொண்டு போகுது. இன்றைக்கி எல்லா விஷயத்துலையும் நாங்கள் பார்ப்போல அவருடைய ஆக்ஷன் அங்கே இருந்து கொண்டே தான் இருக்குது. இப்போ ஆட்களை போட்டு வேலை செய்கிறதா செக்ரட்டரி. இப்போ ஜனாதிபதியை பொறுத்தளவு ஜனாதிபதிக்கு ஒரு டாப் செக்ரட்டரி ஒன்று கிடைச்சிருக்கு, சமான் ஏக்கநாயக்க, ரைட். சமான் ஏக்கநாயக்கை பற்றி இன்றைக்கி நாட்டில் யாருக்கும் ஒரு விரலை நீட்டி மஹிந்த ராஜபக்சரி இந்த கள்ளநூலை பற்றி பேசுகிற ஜனாதிபதி சரத்தே இந்த சமான் ஏக்கநாயக்கே சொல்லலாமே. அவர் ஒரு ஜெனிவின் ஜென்டில்மேன் உண்டு, ரைட். அப்போ அவர் டியூட்டியை செய்கிறாரு. அதே மாதிரி இன்றைக்கி டிஜி கம்யூனிட்டி சர்வீஸ் போட்டிருக்காங்க, ரைட். அங்கே எவ்வளோ வேலை நடக்குது. கம்யூனிட்டி சர்வீஸ் நீங்கள் எடுத்து போட்டு செய், அப்படி ஒரு பவரை கொடுத்தியார் பிரசிடென்ட், அவங்க செய்கிறாங்க. அந்த மாதிரி ஆக்ஷன் நடப்படுது எல்லா விஷயத்துலேயும் நடந்து கொண்டு தான் இருக்குது. சமன் ஏக்கநாயக்கை பொறுத்தவரை அவர் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிற ஒரு ஆள், அவருக்கு எல்லா ஆஃபீஸரை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் தானே. இப்போ நாங்கள் செய்யறதுக்கு ஒத்தனை செய்யணும், ஓ இவன் நம்பர் 1 கள்ளன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆள் தான் சமன் ஏக்கநாயக்க. ஸோ அந்த நல்ல ஒரு டீம் உண்டு ஒர்க் பண்ணுது. சாகல ரத்நாயக்க வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள், ஓடி ஓடி வேண்டி வேலை செய்வான். இந்த மாதிரி ஒரு டீம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு நாட்டில் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு, இந்த நாட்டை முன்னுக்கு எடுத்து கொண்டு போயிலும் ஒரே தலைவர் மட்டும்தான். அதனால் அடுத்த தேர்தல் வரும்னா இந்த 2 வருஷத்தை ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணால் திரும்ப இன்னொரு 6 இயர்ஸுக்கு ரணில் விக்ரமசிங்கே தான் பிரசிடென்ட் ஆகிப்பார். அடுத்த ஆளுநராக நீங்கள் வரப்போக இருப்பதாக சில செய்திகள் வந்தன, உண்மையா? செய்தி எதனால தான் வரும், இதெல்லாம் கணக்கெடுப்பு அப்படியெல்லாம் இருந்தால் நடக்க வேண்டிய நேரத்தில். இப்போ நாங்கள் போன தரக்கா கவர்னராக போகல, ஜனாதிபதி தாய்லாண்டில் இருந்தார், அங்கேயும் தான் எனக்கு கால் பண்ணார். என்னோட ஏர்போர்ட்டுக்கும் என்னோட தான் போனார். அப்போ சரி சொல்லலை, தாய்லாண்டுக்கு போய் எனக்கு கால் பண்ணார். நாளைக்கு நான் வாரன், அன்றைக்கு வந்து என்னை காணு, நீ கவர்னராக போகிறேன். அப்போ எனக்கு சென்னை வந்து ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் கவர்னர் தந்தது மேல் மாகாணம். அப்போ இது நாங்கள் நினைக்கிறது இல்லையே, ஏது கிழக்கு கிடைக்கவில்லை இல்லை. இப்போ அங்கே வந்து இஸ்புல்லா பார்லிமெண்ட்லேருந்து விலவி வரணும்னு சொல்லி ஒரு கவர்னராக அப்போ பார்த்தா ரைட் ஓகே வேலை லேசி. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்கா ஹிஸ்ட்ரியில் 2 முஸ்லீம் கவர்னர்மார், ரைட். அப்போ அவர் விளையினத்தோடு அவருக்கு நல்ல சான்ஸ் கிடையாது. அவர்கிட்ட சாந்த பண்டாரையை போட அவர் ஜனாதிபதியோடு அந்த மாதிரி க்ளோஸாக இருந்தார். யாருக்கு தெரியும், அவர் இப்போ விலையை பேர்த்து ராங் சைடில் இப்போ இருந்து. அப்போ சாந்த பண்டாரைக்கு ஹெல்ப் ஒன்று கொடுத்த மாயம் இருக்கும், வேறு கவர்னர் ஆகின மாதிரி இருக்கும்ன்றது தான் 2 விஷயம் அவருக்கு ஒரே நேரத்தில் நடக்கிற தான் அதை செஞ்சார். நான் போய் பார்க்க போல தான் காண்ற இவரும் மிக்கார் என்ன நடக்க போகுதோ தெரியாது, உங்களுக்கும் தெரியாது தெரியா. அப்போ லாஸ்ட்டாக தான் வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் கவர்னர் ஒத்து எடுக்கிறேன். நான் போய் ஃபைல் எடுத்து பார்த்தா தான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அது வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் கவர்னராக அவருடைய தேர்தல் மாவட்டம் அமையும். அந்த 6 மாதம் கவர்னராக செஞ்ச வேலையில் எனக்கு ஒரு எந்த நேரமும் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கொண்டே இருக்கிற மெமரிஸ். அது அந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங் செஞ்சேன், மாற்றம் பண்ண எல்லாமே செஞ்சு முடிஞ்சேன். எங்களோட செக்ரட்டரியும் சீஃப் செக்ரட்டரியும் நான் வரப்போல அளந்துட்டாங்க பேசிக்கொண்டிக்கு போல். ஸோ நாங்கள் உங்களோட ஸ்பீடுக்கு எங்களுக்கு கோப் அப் பண்ணிடலாம், நாங்கள் அது ஒன்று போதுமே. எனக்கு அந்த மாதிரி நீங்கள் வேலை செய்ய ராவுபால்னு பார்க்காம சாட்டர்டே சண்டேலையும் பார்க்க நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்க, உங்களோட ஸ்பீடுக்கு எங்களுக்கு ஒர்க் பண்ணிடலாம் போகணுன்னு நினச்சி கவலைப்படுறோம். சரி, அப்போ நேற்று ஒரு ரைட்டர் உண்டு முன்னராத்து வந்து என்னோட பேசிக்கொண்டிருக்கார். அவர் வந்து ஹேமகுமார் நாயக்கரோடைய இருந்திருக்காருன்னு அவர் ஒரு ரைட்டராக தான் இருந்திருக்கார். ஹேமகுமார் கால் பண்ணி அவர் சொல்கிறாராம், நீ என்ன ப்ரெஸ் செக்ரட்டரி அவர் வந்து பை ஃபோர்ஸாக எடுத்து போடுறாராம். அப்போ அவர் வந்து 6 மாதத்தை அவர் இப்போ என்னைய யாருன்னு தெரியா என்னையே அனலைஸ் பண்ணி கொண்டு இருந்துட்டு அவர் பேசியிருக்கார். நீ அந்த இந்த இடம் தானே வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் கவுன்சில் ஆஃபீஸுக்கு போய்த்து ஒவ்வொரு ஆளாக பேசிக்கொண்டு போகல. அப்போ அவர் கேட்டாராம், உங்களோட எத்தனை கவனமாக 6 பேர் 7 பேருக்கு நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க தானே, உங்களோட சொர்ணமாக காலை எதுன்னு சொல்லி கேட்போல.
අසත් සැලිසගේ කාලේ තමයි අපිට ස්වර්ණම කාලයේට. அதுதான் முக்கியம் ஒரு மனுஷனுக்கு. இதை தான் மக்கள் பேசணும். ஏன்னா அது டிசிஷன் மேக்கிங் இருக்கணும். வெதர் வி ரைட் ஆர் ராங். நீங்கள் தீர்மானங்கள் எடுத்து போனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. இப்போ பாருங்கள் கோல்ஃபேஸ் ரவுண்ட் அபவுட் ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். கோல்ஃபேஸ் ரவுண்ட் அபவுட் என்ன பெரிய ரவுண்ட் அபவுட். அந்த டிராஃபிக் வந்து எந்த நாளும் கொல்பிட்டி சந்தி மட்டும் போலியும் தானே அந்த மாதிரி கியூ. அப்போ போலீஸ் மாத்திய பிரகாஷ் வந்து பேசுகிறார். யார் எங்களோட அது பேர் என்ன ரோஹன் குணசேகர் இல்லை அதுக்கு வந்து தான் எங்களோட அஜித் ரோஹன் பெரிய பிஸ்டல் காட்டினார் எனக்கு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா 7 வருடமாக சார் நாங்கள் முனிசிபல் கவுன்சிலுக்கு சொல்கிறோம், டிராஃபிக் டிவிஷனுக்கு மேயருக்கும் இந்த ரவுண்ட் அபவுட்டை சின்னி ஆக்கினா இந்த டிராஃபிக் ப்ராப்ளம் முடியுதுன்னு சொல்லி. அப்போ நான் அந்த மீட்டிங்கில் எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் வந்தீங்க. நான் அந்த மீட்டிங்கில் முனிசிபாலிட்டியை கூப்பிட்டு சரி ரைட் ஓகே இன்றைக்கு 7:30 மணிக்கு எல்லோரும் வாரீங்க, அஜித் ரோஹன் நீங்களும் வாரீங்க, முடிச்சிருவேன். 7:30 மணிக்கு போனால் 9:30 மணிக்கு வேலை முடிஞ்சு. இது மாதிரி தான் ஃபோர்ட்டில் பிரிஸ்டல் பில்டிங் ரைட். அந்த பிரிஸ்டல் பில்டிங் வந்து பிரேமதாசன் வந்து 83 10 பில்டிங் 10 என்ன செஞ்சார், நடு பேமெண்ட்டில் கடை போட்டு கொடுத்தாரு எல்லாம் அவரோட ஆட்களுக்கு ரைட். இப்போ இதால் டிராஃபிக் ப்ராப்ளம் ஒன்று இருந்துச்சு. அப்போ நான் டிப்யூட்டி மேயர் ஏன்னா மேயர் போகிறார் நாளைக்கு ஆக்டிங் மேயர் ஆகுறேன், ஒரு கிழமைக்கு ஆக்டிங் மேயர். அப்போ அவர் போகும்போது காத்து கொண்டு இருந்தேன், பேத்துட்டாரு. அப்போ போலீஸுக்கு கால் பண்ணி சொன்னேன், எனக்கு 50 இந்த பக்கம் 50 அந்த பக்கத்துக்கும் எனக்கு போலீஸ் வேணும், செக்யூரிட்டி வேணும், இதை நான் பிரிஸ்டல் ஸ்ட்ரீட்டை கிளியர் பண்ணுறேன். அப்போ அதுக்கு ஏற்கனவே யூடிஏக்கு சொல்லி ப்ரைவேட்டால் பில்டிங் ஒன்று அடித்து வச்சிருக்கு. அந்த பில்டிங் அடித்து வச்சிருந்தும் கூட ஒருத்தனும் போகிறான் இல்லை. எனக்கு எல்லாத்துக்கும் கிரவுண்ட் ஃப்ளோர் வேணுமாம். எப்படி 5 தட்டு பில்டிங்கில் எல்லாத்துக்கும் கிரவுண்ட் ஃப்ளோர் நான் செஞ்சவாங்க. எல்லோரும் கவுன்சிலுக்கு வாங்க, ஒரு லொட்ரி போடுவேன், எடுக்கிற மாதிரி போகணும். நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாட்டிமோ போனாலுமோ வெள்ளனைக்கு 10 மணிடா 10 மணிக்கு டாங் உடப்படும் இல்லாமல் சரி. பேக்கோஸ் எல்லாம் ரெடி பண்ணேன் 10 o'clock. அப்போ எங்களோட டிஐஜி கிளம்போ உடனே ஆலயம் அனுப்பியிருந்தார். நேராக போனோம், லொட்ரி எடுத்த மாதிரி போகணும் சார். 4 தட்டு 5 தட்டு போகல. 2 மணி சரியாக சின்ன மாதிரி 10 o'clock 2 போதாலும் அடித்த சரி தட்டமாக ஃபோட்டோ காப்பி மிஷின்லாம் எடுத்து எல்லாம் ஓடிட்டாங்க. ஓடி இப்போ எல்லோரும் பில்டிங்கில் செட்டில். அது அப்படியே பிரிஸ்டல் ஸ்ட்ரீட்டை கிளியர் பண்ணி 3 மணி ஆக போல் காப்பட் பண்ணி ரோட்டையும் திறந்தாச்சு. இதுதான் மக்களோட எதிர்பார்ப்பு, இதைத்தான் செய்யணும். உங்களுக்கு சரியான வேலையை செய்யலை. இப்போ அப்படிப்பட்ட ஆசாத் சாலை ஏன் மக்கள் முழுமையாக இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை? ஏற்றுக்கொள்ள இப்போ நான் வந்து ரிசைன் பண்ணியிருந்தேன் லாஸ்ட்டாக. இப்போ மக்கள் ஏற்றுக்கொண்ட சொல்லி தான் கண்டியில் நான் ஃபஸ்ட்டாக வரேன் ரைட்டா. கலா முனிசிபல் கவுன்சில் நாங்கள் 2001 டிப்யூட்டி மேயர் ஆகி 2006 நாங்கள் தான் கூட எங்களோட நொமினேஷன் கேன்சல் ஆகுது, ரிஜெக்ட் ஆகுது. அந்த நொமினேஷனுக்கு ப்ராக்சியில் நான் தான் வரேன் ஃபஸ்ட்டாக திரும்ப. அப்போ 3 மணிக்கு அந்த ரிசல்ட் ஷீட் மாறி சிறிசேன கூரைக்கு என்னப்பா கொஞ்சம் கூட போட்டு அவரை ஃபஸ்ட் ஆக்குறாங்க, என்னையே செகண்ட் ஆக்குறாங்க. பிரச்சனை கடைசி அப்படி செஞ்சு செகண்ட் ஆகின ஏண்ட ப்ராக்சியில் வந்த 3 வீல் டிரைவர் தான் மேயராக வரான். மேயராக வந்து என்ன செய்கிறான், கவுன்சிலை களை பண்ணுறான். நான் என்ன செஞ்சேன், சைலண்ட்டாக இருந்து ஆப்ரேட் பண்ணேன், எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்தேன், நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனேன். அந்த கவுன்சிலை நான் கலைச்சேன். 2 வருஷம் தான் அந்த கவுன்சிலை இருக்க விட்டேன். ஒரு அன்ஆத்தரைஸ் கவுன்சில் உண்டு, அதை 2 இயர்ஸில் நான் டிசால்வ் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கமிஷனராக உமர் காமில் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர். ஸோ அதை மாதிரி நான் ரிசார்ஜ் கார்டு கேண்டியில் நான் போகிறேன், ஃபஸ்ட்டாக வரேன். அந்த பீரியடில் தான் நேஷ்னலிஸ்ட்டில் என்னை போடுறாங்க யூஎன்பியால். ஏன்னா நேஷ்னலிஸ்ட்டை கொடுக்குறாங்க இல்லை, நான் உடனே ரிசைன் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு என்ன விளங்கும்னு சொன்னால், இந்த பொசிஷனுக்கு நான் இல்லை ரைட். கவுன்சிலை 3 தடவை ரிசைன் பண்ணிக்கேன். எனக்கு எது சரியில்லைன்னு படுதோ அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம். ப்ரொவின்ஷியல் கவுன்சில் ரிசைன் பண்ணேன். இது முஸ்லீம்களுக்கு வந்த ஈஸ்டர் பம்மிங்கு வந்த பெரிய பிரச்சனை. எல்லாத்துக்கும் எல்லோரும் மினிஸ்டர் ஃபவுசியோட வீட்டில் மீட்டிங் வச்சு பேசி கொடுக்குறோம். எல்லோரும் விலை உரையா இல்லையா எல்லாம் பல ஒப்பீனியன். நான் டக்குனு அந்த மீட்டிங்லேருந்து பேர்த்தேன் வெளியே. நேராக போனால் பிரசிடென்ட் ஆஃபீஸுக்கு அங்கனிக்கே வச்சு எழுதி சைன் பண்ணி லெட்டர் கொடுத்துட்டு பேர்த்தேன். அந்த முடிவு சரியா? நீங்கள் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களை போன்ற முஸ்லீம் தலைவர் அனைவரும் எல்லாரும் பேசி தாக்குறாங்கன்னா, அப்போ அங்கனைக்கு வந்து முஸ்லீம் காங்கிரஸ் ஓகே, ரிஷாட் ஓகே, எல்லோரும் விளைவுறேன்ட்டாங்க. அப்போ அந்த யூஎன்பியில் இருக்கிற அலீமும் கபீரும் தான் பிரச்சனையாக இருந்துச்சு. அவங்க 2 பேரும் விளைவு. இன்னும் அவங்க பேசி அது தீர்மானிக்கணும். எங்களுக்கு வேலை இல்லையே, எங்களே வந்து ஜனாதிபதி கூப்பிடுது. அது அவங்க வந்து பார்லிமெண்ட் ரணிலோடு இருக்கிற ஆட்கள். எங்களே வந்து மைத்ரிபால சிறிசேன நம்பி தந்தது, நம்பி கொடுத்துருவோம். உடனே வந்து ரெசிக்னேஷன் கொடுத்தோம். நான் கொடுத்து அப்புறம் 3 பொறுத்தா நான் இஸ்புல்லா கூப்பிட்டு எடுத்தேன். அது நான் கொடுத்துட்டேன், வந்து கொடுங்க, இதை
வெளியே வேணும் வந்து ஃபேஸ் பண்ணுங்க சிச்சுவேஷன் தான் அவரையும் வர வச்சு அவரோட ரெசிக்னேஷன் கொடுத்தோம். ஏன் அன்றைக்கு கண்டியிலேருந்து அவர் கண்டியில் போய் படுத்து கொண்டிருக்காரு. அதாவது பெலோபினா நார் அவர் படுத்து கொண்டிருக்காரு இதெல்லாம் தான் மாளிகை வாசலில். பெலோபினா நார் அங்கே படுத்து கொண்டிருக்க போல் ஞானசாரா அங்கேயே போகிறாரு. செல்றாரு. உடனே 4 மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்டியிலேருந்து கொழும்புக்கு வரோம். கண்டியிலேருந்து கொழும்புக்கு நாங்கள் ரிசைன் பண்ணாமல் மீந்திருந்தால் கண்டியிலேருந்து கொழும்புக்கு வரப்போல் எத்தனை முஸ்லீம்களை தாக்கிப்பாங்க, எத்தனை முஸ்லீம் கடையை உடச்சிருப்பாங்க. இதை தான் நாங்கள் ரோசித்தோம். அதுதான் நாங்கள் ரிசைன் பண்ணோம். அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா எங்கள்கிட்ட அந்த தூய்மையான அந்த எண்ணங்களுக்கு தான் எல்லாம் எங்களுக்கு கூலி கொடுக்குறது. அதனால் நாங்கள் இன்னமும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறோம். அடுத்த தேர்தல் போட்டிடுவீர்களா? நிச்சயமாக நாங்கள் தேசிய ஐக்கிய முன்னணி தனியாகவே போட்டிடுறது தான் எங்களோட தீர்மானம். எந்த காரணத்தை கொண்டு யாரோடையும் சேர்றதில்லை. எங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட ஈதானலா. இப்போ எங்களுக்கு வந்து மேயரோல் கேண்டிடேட் தாரேன்னு சொல்லி கூட இப்போ பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்குது. நாங்கள் ஒன்றையுமே எதிர்பார்க்கல, ஒன்றையும் ஏற்றுக்கொள்ள போகிறதும் இல்லை. நாங்கள் தனியாக தான். எந்த தேர்தல் முதலில் வரும்? லோக்கல் கவர்மெண்ட் தான் வரைக்கும். அது ஒன்று தான் மார்ச்சில் வரணும். வேறு ஒன்றுமே இப்போ இல்லை. 2 வருஷம் இருக்குது ஜனாதிபதி தேர்தல் உண்டு. அதே மாதிரி டைம் 2.5 வருஷம் இருக்குது பார்லிமெண்ட் தேர்தலுக்கு. ரைட். அப்போ பட்ஜெட் தோற்று இருந்தால் தானே பார்லிமெண்ட் வந்து ரைட்டா. அப்போ அது நடக்கலையே. நீங்கள் நினைக்க வேண்டாம் யாரும் இந்த ரணிலோட இருக்கிற இறக்கத்துக்கு ஓட் பண்ணாங்கன்னு இந்த போட்டுக்காரணும். அவர்களுக்கு தேர்தலை சந்திக்க முடியாது. தேர்தலை சந்திக்கல என்ற ஒரே காரணத்துக்கு தான் அவங்க 124 பேர் இந்த வாக்களிப்பில் பட்ஜெட்டுக்கு வாக்களித்து. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வந்தால் நீங்கள் போட்டிடுவீர்கள் கட்டாயம். சரி, இப்போது நாங்கள் உங்களுடைய சொந்த பிரச்சனைக்கு வருவோம். சமூக பிரச்சனையை பார்த்தோம், நாட்டு பிரச்சனையை பார்த்தோம். உங்களை சிலர் புகழ் பாடுவதற்காக அறிவுசாலி, புத்திசாலி, ஆசாசாலி என்பார்கள். நீங்களும் கேட்டிருப்பீர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் முட்டாளாகி இருக்கிறீர்களோ, முட்டாளாக்கப்பட்டீர்களோ என்று நினைக்கிற அளவுக்கான ஒரு சம்பவத்தில் நீங்கள் சிக்கிக்கொண்டீர்கள். இல்லை இர்ஃபான், ஜானகி சிறுவார்தன் என்ற ஒரு லேடி இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த கிறிஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் செய்கிறாங்க. எனக்கு அவங்களும் ஒரு 22 வருஷமாக தெரியும். அப்போ அதில் ஒரு டவர் அடிபட்டிருக்கு, 60 தட்டு ஏற்றிருக்கிறாங்க. இன்னும் 30 தட்டு ஏற்றணும். அதில் இன்னும் 3 டவர் வர இருக்கு. அவ்வளோ பெரிய ப்ரொஜெக்ட் செய்கிற ஒரு ஆள் பெருநாள் அன்றைய கால் பண்ணுறான். கடந்த பெருநாள், நோம்பு பெருநாள், ஹஜ் பெருநாள், நோம்பு பெருநாள், நோம்பு பெருநாள், ஹஜ் பெருநாள் கால் பண்ணி சொல்கிறாங்க, உங்களோட ஒரு கவர்னர் என் ஃப்ரெண்ட் கீர்த்தி தென்னக்கோன் தொடர்ந்தும் எங்களுக்கு கிறிஸ்துக்கும் எனக்கும் அடிச்சுக்கொண்டே போகிறாரு. அவர் கொஞ்சம் பேசியன்ஸாக செய்யணுமே அப்படின்னு. சார் பிரச்சனை இல்லை, நான் நாளை பேசுகிறேன். என்ன அவர் சீரியஸாக எடுக்கலை. இல்லை வைக்க வேணும் அவசரமா. அவர்களை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்? 20 தெரியும், 22 வருஷமாக தெரியும் எனக்கு. நான் டிப்யூட்டி மேயராகி போகல 2001 கூட என்னை வந்து அவங்களோட வேலைகளுக்கு என்னவா இருந்தார். அங்கே தான் அவள் வந்து ஒரு ராஜபக்ச குடும்பத்தினுடைய ஃபேன்சி உண்டு. அவங்களோட எல்லா பிஸ்னஸும் பண்ணுவான். அதில் தான் இந்த கிறிஸ்டில் கூட இப்போ வழக்கம் ஒன்று நாமலுக்கும் வழக்கம் இருக்குது. அது நடந்து கொண்டு தான் இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு ஆள் கூப்பிட்டு, அப்போ நான் சரியாக நாளை பார்க்குறேன்னு. இல்லை கொஞ்சம் அவசரம், இந்த கொஞ்சம் மீட் பண்ணணுமே. இப்போ இது வெளிநிலையிலேருந்தே இப்போ கோலை அடிச்சுக்கணும் இந்தியா. நான் கோலை ஆன்சர் பண்ணல பெருநாளாண்டு. 3 மணிக்கெல்லாம் திரும்ப கால் பண்ணுறேன், நான் ஆன்சர் பண்ணல. அப்போ எனக்கு மெசேஜ் பண்ணுறேன், கால் மீ அர்ஜென்ட்லின்னு. சரி, அப்போ நான் திரும்ப கால் பண்ணுறேன், என்னன்னு. சரி, அப்போ இல்லை அவசரமாக இந்த பிரச்சனையை கொஞ்சம் பார்க்கணுமா. சரி நாளை பார்க்குறேன்னு வச்சுட்டான் லைனை. இல்லை ஒரு அவசரமான ஒரு விஷயம் இருக்குது, ஒரு 5 மினிட்ஸுக்கு ஆஃபீஸுக்கு வந்துட்டு போயிடலாம். நான் சொன்னேன் பெருநாளாண்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், ரூட்டிங் ஒன்று இருக்கு, அந்த ரூட்டிங்கை முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கேன். லஞ்சுக்கு போகிறோம் தான் எங்கள்கிட்ட மறு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும் நைட்டுக்கு. அதனால் நான் இன்றைக்கி வரையலை. இல்லைன்னா ஒரு 2 மினிட்ஸுக்கு ஒரு ஃப்ரெண்டாக, இவ்வளோ காலம் பழகின ஃப்ரெண்டாக ஒரு அவசரத்துக்கு கூப்பிடும் வரையலாவா. சரி அது ஒரு 3:30 நினைக்கிறேன், 3:30 4 o'clock ஆகியும் போகிறோன்னு ஆஃபீஸுக்கு போனால் வளமையாக அவங்களோட ஆஃபீஸில் போய் பேசிக்கொண்டு இருக்க போல ஒரு செக்யூரிட்டி காரைப்பான் பொண்ணுக்கு யாருக்கும் அப்போ அந்த ரூமுக்குள்ளே வரைய அனுமதியின்றி உள்நுழைய முடியாது. அப்போ அப்படி பேசிக்கொண்டு இருக்கிற இடத்துல ஒரு பொம்பளை ஒன்று வரான் வந்து, நீங்கள் இப்படி பேசிக்கொண்டு இப்படி நாங்கள் பேசிக்கொண்டு அந்த பொம்பளை அங்கே ஆஃபீஸை தொடர்ந்து வாரான். வரப்போ நீங்கள் எவ்வளோ டிஸ்கஷனும் அது கம் லேட்டு அப்படின்னா பிறகு வாரம் ஆங்கிலத்தில் சிங்களத்தில் பாப்பா செய்யினாங்க. அப்போ இல்லை டக்குன்னு உங்களே இன்ட்ரடியூஸ் பண்ண தான் வர சொன்னால் கொஞ்சம் உள்ளுக்கு வாங்கலே. இப்போ வார உள்ளுக்கு இன்டர்வியூ தான் திட்டமிட்டு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. எஸ், திரிணி இவன் வந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் 37th ஃப்ளோரில் ஆஃபீஸ் வச்சுருக்கேன். நீ போய் பார்க்கணும் அவளோட ஆஃபீஸை. ஒரு மல்டி பில்லியனர் லேடி உண்டு,
ரைட். அவகிட்ட ஜெம்ஸ் வேணுமா, ஜுவல்லரி வேணுமா, கோல்டு வேணுமா, அவகிட்ட லேண்ட்ஸ் வேணுமா, எல்லாமே பில்லியன் கணக்கில் தான் இருக்குது. சும்மா ருப்பீஸ் சின்ன கணக்கில் இல்லை, பில்லியன் கணக்கில் தான் இருக்குது. எனக்கு இப்போ இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு இருக்க சிலர் அதாவது என்ன இந்த ப்ரொஜெக்டே கம்ப்ளீட் ஆகாத நிலைமையில் நாய்க்கிறேன், அதனால் இன்வெஸ்ட் பண்ணல, நீ இன்வெஸ்ட் பண்ணு அப்படிலாம் தாசை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுரு. இப்போ எங்களுக்கு வந்து ரிஸ்க் இருக்கையிலும் ஒரு அளவு தான். நாங்கள் ஒரு ஆள் கொடுத்தா அந்த ஆளுக்கு நாங்கள் கமிட்மெண்ட் இருக்கணும், அந்த ஆளை நாங்கள் திருப்பி பே பண்ணக்கூடிய சக்தி எங்களுக்கு இருந்தால் தான் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், சரி பேசுவோம், சரி. அப்போ அந்த டைமில் எனக்கு நெக்ஸ்ட் டே என் மகளுக்கு கொஞ்சம் சல்லி அனுப்பணும் லண்டனுக்கு. 5 மில்லியன் வச்சுருந்தேன் வீட்டில், எனக்காக மறந்தே பேத்துது. இப்போ நான் வர ரெடியாக போல எனக்கு அப்படி 5 மில்லியன் அதை ட்ரை பண்ணுவோமே என்று சொல்லி நான் சொன்னேன், ரைட் ஜானகி ஒரு 5 மில்லியன் எனக்கு இன்றைய தரையிலும் மற்ற நாளைக்கு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் விற்க போட்டிருக்கேன், அதில் வந்தால் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்களும் என்ன சார், நாங்கள் பேங்க் லோன் எடுக்கிறேன், ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்குறேன், லேண்ட் ஒன்று வாங்குறேன், பில்டிங் ஒன்று கட்டுறேன், விற்கிறேன். இதுதானே எங்களோட பிஸ்னஸ். நாங்கள் இந்த அரசியல் கல்லணம் இல்லை மற்றவங்களமாய். இனி நாங்கள் என்ன செய்யும், சரி சரி 5 மில்லியன் நீங்கள் சொன்னீங்க, நான் முன்னுக்கு வரப்போல என் பின்னுக்காலே வந்துட்டான் வீட்டுக்கு வந்து இல்லை ஜானகி வந்து 5 மில்லியன் எடுத்துக்கும் போகிறேன். அப்போ நான் ரிசீவ் ஒன்று வேணும் எடுக்கலை, ஃப்ரெண்ட் தானே. அப்புறம் அடுத்த ஒரு 4-5 நாளில் நாங்கள் அப்படியே நானும் என் ஃப்ரெண்டும் கொஞ்சம் டிபாசிட்ஸை இவங்க போட்டோம். போட்டதுலேருந்து இவங்க கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி வரப்போல நான் வத்தலை வியாபார நிறுவனம் வைத்திருக்கோம். இல்லை வத்தலை தான் அவட வீடு, வீடு அவட வீடு. இப்போ பிரச்சனை பண்ணு நாங்கள் கொஞ்சம் உரமாக நின்று எங்களுக்கு சல்லி எங்கே போட்டேன்னு, எங்களுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. அப்போ ஜானகி சொல்லுவா, நீங்கள் கொடுத்த 5 மில்லியனுக்கு தான் இந்த கேள்வி. இல்லை 5 மில்லியன் அதுக்கு பிறகு கொடுத்து எல்லாம் 80 மில்லியன், எனக்கு கூட்டால் 226 மில்லியன், எல்லாம் 310 மில்லியன் எல்லாம் டோட்டல் கொடுக்கப்பட்டிருக்கேன். ஒரு போகத்தில் ஒரு சந்தோஷம் என்னென்னு சொன்னால், நாங்கள் இந்த பிரச்சனையை கோச்சுக்கு கொண்டு போக மட்டும், போலீஸுக்கு கொண்டு போக மட்டும், கோச்சுக்கு கொண்டு போக மட்டும் ஒத்தருமே இதை கம்ப்ளைண்ட் போடலை. இல்லை, இவர்கள் பலர் இது கருப்பு பணம், மோசடியான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை முதலீடு செய்தார்கள் என்று சொல்லப்பட்டது. அது வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கவில்லை. அது வந்து இந்த பேசுகிற நாயல்ட பிரச்சனை. அவங்களுக்கு இதை அரசியலாக மாற்றிக்கொள்ளணும், இன்னொரு ஆளுக்கு மட் அடிக்கணும், இதுக்கு செய்கிற அவங்களோட வேலை. அவங்களுக்கு முன்பும் நிதி கொடுத்தவர்கள் இருந்திருப்பார்கள் தானே. அதுதான் சொல்கிறேன், அங்கே தான் வாரேன் நான். இதுக்கு முதல்ல இன்னமும் கொடுத்தவர் இருக்கிறாங்க. ஏன் அவர்கள் முறைப்பாடு அவங்களுக்கு வரையலைன்னு சொன்னால் அவங்களுக்கு அதை காட்டிக்கொள்ளலாம். வருமானம் வந்த வழியை காட்ட முடியாது. இப்போ எங்களையே பொறுத்த அளவில் எங்களுக்கு காட்டிக்கலாம். நீங்கள் நேர்மையான முறையில் கேட்டால் நான் வந்து இர்ஃபான் கோட்டாபய ராஜபக்சே 8.5 மாதம் என்னை உள்ளுக்கு வச்சு கொண்டு இருக்க போகல கூட. மெஜிஸ்ட்ரேட் என்னை பார்க்க வந்த நேரத்தில் நான் ஒரு பெர்மிஷன் எடுத்த அவட்ட என்னோட காணியை விற்க உண்டு. எனக்கு அந்த பயர் வந்து என்னோட நேரத்தோட பேசியிருந்தாங்க, இந்த காணியை விற்க உண்டு. சரி, உடனடியாக மெஜிஸ்ட்ரேட் அந்த அப்ளிகேஷன் எழுதி ஏன் டீடை ஹாஸ்பிட்டல்லே சைன் பண்ண தந்தார். சரியா? அப்போ அப்படித்தான் நாங்கள் விற்றோம். அதே நேரத்தில் பேங்க் ரெண்டில் நாங்கள் லோன் எடுத்திருந்தோம் இந்த பிஸ்னஸுக்கு போடுறதுக்கு. ஒரு பேங்க்கில் நாங்கள் 60 மில்லியன், இன்னொரு பேங்க்கில் 50 மில்லியனும் பேங்க் லோனில் தான் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். இப்போ எங்களுக்கு அதை காட்டலாம், காட்ட இல்லாத ஆட்கள் போடலை. அப்போ அதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட அமௌண்ட்டெல்லாம் சின்ன அமௌண்ட் அப்படின்னா ஒரு சார்னா அவருக்கு சார் பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு, சார் கிளாரன்ஸ்னு சொல்லி. அவரும் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் 4ஆம் தட்டில் தான். அவருக்கு 750 மில்லியன், 750 மில்லியன் ப்ளஸ் அவரோட மவுண்ட கார், பென்ஸ் கார் உண்டு சீட் பண்ணி. அப்போ நாங்கள் கொண்டு போய் கொடுத்து நான் தான் அவருக்கு பேசுகிறேன் டாக்டர். அப்போ அவர் சொல்கிறார் வந்து ஏண்ட ஆடியோண்டு இவங்க செட் பண்ணி என் ஆடியோண்டு எடுத்திருக்காங்க, இப்போ அதைத்தான் இவங்க அவுட் பண்ணி என்னையே த்ரெட் பண்ணி கொடுக்குறாங்க. சார் அது ஆடியோ தானே, வீடியோ இல்லையே. ஆடியோ தாருன்னு சொல்கிறீ, உங்களுக்கு என்ன சொல்லல, உங்களோட வயசமாய் போய் அது அந்த கதையை விட்டு போட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பை ஃபோர்ஸ் பண்ணி ஏண்ட லோயரே மைத்திரி குண்டரத்னே அவருக்கு கொடுத்து அவரை கொண்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வச்சோம். அதை மாதிரி ஃபோன் கம்பெனி ஒரு ஆள் போகாமல் இருந்தார், இவங்க எல்லாத்தையும் போக வச்சு நாங்கள் எனக்கு 13 கம்ப்ளைண்ட்ஸ் நாங்கள் போட வச்சோம். ஆனால் இதுக்கு பார்க்க நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, ஆனால் போகிறாங்க இல்லை, அவங்களுக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் காட்டிக்கொள்ள. நீங்கள் ஜானகி சிறுவர்தனுடைய கதை, அதே நேரத்தில் திருநெல்வேலி பிரியமாலையும்
நீங்கள் மேசையில் இருவரும் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவரும் வந்தார், நீங்கள் அவரை பார்த்திருக்கிறீர்கள். இவ்வளவு அதாவது சாதாரணமாக ஒரு வணிகர் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதில்லை, அவர்கள் நிறைய திறமைகளை வைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் ஏமாறுகின்ற அளவுக்கு என்ன திறமை அவர்களிடம் இருந்தது? இல்லை, என்ன திறமைன்னா அவங்க பேசினது அவ்வளவும் அவங்களோட ஆஃபீஸையும் இப்போ பாருங்களே, அவள் சொல்கிறா எப்படின்னா, அவள் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் அவ்வளோ பெரிய ஆஃபீஸ் இருந்தும் கூட அவளுக்கு நான் ஏன் ஆஃபீஸ் இங்கே கொடுத்துருக்கிறேன். ஸோ இவங்க 2 பேரும் பார்ட்னர்ன்றதை நான் சொல்ல வரேன் நான் இவங்க கேரண்டி. நீங்கள் அவரை நம்புகிறீர்கள், ஜானகியை? எனக்கு இவ தாரணை தெரியாதானே. இப்போ அதுதானே முஸ்லீம் மீடியா இப்போ இது உள்ள பிரச்சனை என்னென்னா, போன சொல்லி ஏண்ட வருத்தம் சும்மா வைக்கிறவனுக்கு இந்த முஸ்லீம் மீடியாவுக்கு தான் சரியான பிரச்சனையாகி. முஸ்லீம் மீடியாவில் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அவங்க ரணில் விக்ரமசிங்கை நானும் கை கொடுத்து கொண்டிருக்கிற ஃபோட்டோவை எடிட் பண்ணி நானும் திலனியும் கை கொடுக்குற மாதிரி ஃபோட்டோவை செட் பண்ணி போட்டிருக்காங்க அவனோட பேக்ரவுண்டு. அப்புறம் கால் பண்ணி சொன்னோம், நீங்கள் இதை வித்ட்ரா பண்ணிக்கோங்க, உங்களோட ஸ்டேட்மெண்ட்டையும் வித்ட்ரா பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு கீர்த்தி ரத்நாயகம் ஒரு தர்ஷனும் ஜானகியில் சொல்லி எடுக்கிறாங்க. எடுத்து தான் இந்த கதையை மாற்றுறாங்க. உங்களுக்கு தெரியும். எடுத்தாங்க டெலிஃபோன் கால் கன்வர்சேஷன் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, அவங்க வெரி கிளியர் அவங்களோட ப்ரோக்ராமில் சொல்கிறாங்க ஜானகி அத்தத்தி அண்ணினேண்டு. இப்போ நான் எப்படி அது சொல்கிறேன், நீங்கள் எப்படி அப்படி சொல்கிறீ? இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு நீங்களும் நானும் ஒரு பிரச்சனை இருக்கிறோம், ரைட்டா? இன்னொரு ஆள் இன்வால்மெண்ட் இருக்குது. அப்போ நான் எப்படி சொல்கிறேன், நீங்கள் சரி நீங்கள் வரத்தில் போடுவீங்களா, அவங்க எகேன்ஸ்டாக கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம், நீங்கள் எப்படி என்ன த்ரெட் பண்ணுறீங்க? இல்லை, அவர்கள் அதனை வெளிப்படுத்துகிறார்கள். இல்லை என்றால் ஜானகியுடைய அரசியல் பின்புலம் உங்களால் போட முடியாது. ஜானகியோட கதையை இதாக்குறாங்க. இல்லை, அவங்க ஜானகியை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் கண்ட்ராக்ட் எடுத்துக்காங்க. கீர்த்தி ரத்நாயகர் கண்ட்ராக்டர். அவர் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து பாஞ்சு வந்து ஒருத்தன் தானே, அவன் கதை தாரகம் பேசவே இல்லை. அவர் எடுத்த ஸ்டோரியைத்தான் அவ்வளோ பேரும் கேரி பண்ணி தர்ஷனை கேரி பண்ண ஸ்டோரி மாதிரி தான் முஸ்லீம் மீடியாக்கள் எடுத்தது. அப்போ அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வித்ட்ரா பண்ணிவிட்டு அப்பாலஜைஸ் பண்ணி போட்டிங்கன்னு சொன்னால் வழக்கு இல்லை. அப்படி இல்லாட்டி எல்லாத்துக்குமே வழக்கு புழுவுது. இப்போ நாங்கள் கீர்த்தி ரத்நாயகிக்கு டிமாண்ட் லெட்டர் அனுப்பியாச்சு. இப்போ தர்ஷன லெட்டர் இன்றைக்கு நாளைக்கு போகுது தர்ஷனுக்கு. எனக்கு இவங்களாம் அட்ரஸ் இல்லாத வெப்சைட் காரணம். இப்போ பாருங்கள், தர்ஷனில் பாருங்கள், முந்தி அவனோட ஃபோன் நம்பர் 505011 நம்பரை போடுவான், ரைட்? இப்போ டெலிஃபோன் நம்பரும் போடுறான்ல. இப்போ கீர்த்தி ரத்நாயகோட வெப்சைட் எடுத்து நீங்கள் தேடி பார்த்தா அட்ரஸ் இல்லை. கீர்த்தி ரத்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? ஏற்கனவே தெரியும்னா அவர் இந்த கொலமிஸ்ட் தானே, ஒரு இந்த பொலிட்டிக்கல் இதோடு போட்டுக்கொண்டிருக்கிறது ராஜபக்சே. அதனால தான் 6 மாதம் உள்ளுக்கின்ற வந்தார். பேசியிருக்கிற மட்டுமே இல்லை. இப்போ அண்டையை கூட இப்போ நீங்கள் இர்ஃபான் எனக்கு கால் பண்ணி சொல்கிறீங்க, நான் இர்ஃபான் பேசுகிறேன். அப்போ இர்ஃபானோடு நான் பேசுவேன். நீங்களும் எவ்வளோ விஷயங்கள் பேசிக்கொள்வோம். அப்போ நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி போடுவீங்கன்னா உங்களையுமே திராட உண்டு இல்லை. அப்போ கீர்த்தி ரத்நாயகன் அப்படி ஒரு திராட உண்டு. உங்களுடைய ஆடியோ வழியானது கீர்த்தி ரத்நாயகன் செய்த மோசடியால். மோசடி தானே இது. சல்லிக்கு செஞ்சது, ஜானகி கொடுத்த சல்லிக்கு செஞ்ச வேலை தான் கீர்த்தி ரத்நாயகன். அதனால தான் நான் பப்ளிக்காகவே சொன்னேன், எல்லா மீடியாலையும் சொல்கிறது என்னென்னா, கீர்த்தி ரத்நாயக தர்ஷன் பேசினா இவங்களோட ஃபோன் நம்பர்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆடியோவில் மன்னிக்கவும், அந்த ஆடியோவில் நீங்கள் ஜானகியை விமர்சிக்கிறீர்கள் தானே, நாமல் ராஜபக்ஷ பற்றி சொல்கிறீர்கள். இல்லை, அவருக்கு தெரிஞ்சார். நாமல் ராஜபக்சேயும் ஜானகியும் கேஸ் ஆல்ரெடி கோர்ட்டில் இருக்குது. வழக்கு ஒண்டிக்கு 70 மில்லியன் கேஸ் ஒன்று, அவங்களோட வழக்கு ஒண்டிக்குது. அப்போ அவரே சொல்கிறாரு யாருன்னு காண்டோன்னு, ரைட்? என்ன வாயில் யாருனே காண்டோன்னு சரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த ஆடியோ ஜானகியை கொடுத்துட்டு தான் சொல்லி வாங்குறான், ரைட்? ஆனால் பேசுகிறது வெரி க்ளீன் தான். அந்த பாருங்கள், அந்த இன்டர்வியூவில் கூட, சமுத்திரத்தில் பண்ணுற இன்டர்வியூவில் கூட அவர் வெரி கிளியராக என்ன பேசுகிறாரு, அந்த சப்ஜெக்டை வச்சுட்டு இன்னொரு சப்ஜெக்ட் வராரு. நான் ஒரு ஷூட்டர், நான் 9mm நம்பர் 1 ரைஃபிள் நம்பர் 1 சொன்னால் இந்த ஜானகி விரோதமாக அது யாரும் வந்துடுறாங்கன்றது தானே இண்டிகேஷன் கொடுக்குறாரு. த்ரெட் பண்ணுறாரு, முறைப்பாடு செய்யக்கூடாது. த்ரெட் பண்ணுறாரு. அப்போ இந்த 2 பேரும் கீர்த்தி ரத்நாயகையும் தர்ஷனும் த்ரெட் பண்ணுறாங்க. ஜானகிக்கு எகேன்ஸ்டாக நீங்கள் என்ன போடுங்க பார்ப்போம், போடலாம். அப்போ இவங்க தான் தீர்மானம், இவங்க தான் சிஐடி ஆஃபீஸர்மார். அவரோட இன்வால்மெண்ட் இருக்குதா இல்லையான்றது கூட தெரியாமல் பேசினாங்க. இப்போ விளங்கிச்சா? இப்போ அரெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ தர்ஷன் எங்கே கீர்த்தி ரத்நாயக எங்கே? இந்த முஸ்லீம் இந்த நியூஸ் ஷார்ட் நியூஸ்னு ஒரு தவி ஜமாத்தே நியூஸ் உண்டு, ஷார்ட் நியூஸ்னு ஒன்று போடுறாங்க. சரி, இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? இப்போ எல்லாரும் ஒரு கீர்த்தி ரத்நாயகர் நியூஸை தான் கூட போனாங்க. அதாவது அவர் சொன்ன தகவல் உண்மை என்று நம்பி எல்லாரும் கேரி பண்ணினாங்க. ஆனால் இன்றைக்கு எல்லாமே
தலைகீழ பேத்துது. இந்த செய்தியை அப்படியானால் நாங்கள் எங்களுடைய சுயாதீன செய்தி பார்வை பத்திரிகை செய்தியில் அதனை விரிவாக கூறியிருந்தோம். ஒரு அரசியல்வாதி, ஒரு பௌத்த மதத்தினர், சில நடிகைகள் என்று இப்படியான ஒரு செய்தி கசிந்திருக்கிறது என்று நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். இந்த செய்தி அப்படியானால் கசிவிட்டது நீங்கள் தான். நான் தான் ஊடகங்களில் ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்தேன். திரிணி ஜானகியோட ஃபோட்டோஸ் எல்லாம் அவங்களோட ஆஃபீஸ்க்குள்ளே எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்தேன். ஹாமுதுரோட கடவத்த பன்சலைக்கு போனேன் நான். அவர் பௌத்த கொடியால் தங்க குட்டி 2500 கிலோ தங்க குட்டி ஒன்று மறைச்சி வச்சுருந்ததை ஃபோட்டோ எடுத்து கொடுத்தேன் நான். இதெல்லாம் மெயின் ஃபோட்டோஸ். அவங்களோட காரை எங்களுக்கு தாரேன்னு சொல்லிவிட்டு காரோட டாக்குமெண்ட்ஸ் எனக்கு அனுப்புகிறேன்ற ரெக்கார்டிங்கை நான் கொடுத்தேன். இதெல்லாம் நான் கொடுக்க போய்த்து தான் மக்களுக்கு. எனக்கு இப்போ அவங்க ரிமாண்டில் இருக்கிற ஆட்கள் கூட டெலிஃபோன் பேசுகிறாங்க. ஜானகி டெலிஃபோன் பேசுகிறா, திலனி டெலிஃபோன் பேசுகிறா, எல்லோரும் டெலிஃபோனில் எல்லாத்துக்கும் பேசுகிறாங்க. இப்போ அந்த இந்த அரெஸ்ட் பண்ணி போகிறவங்க கூட ஒருத்தர் டெலிஃபோன் பண்ணி 30 மில்லியன் கேட்டிச்சு பார்த்தீங்கன்னா நீ ரெக்கார்டை. அப்போ அப்படிக்கு ஆப்ரேட் பண்ணுறேன்னா இவங்களுக்கு என்ன சப்போர்ட் இருக்குன்னு நினச்சி பாரு. இந்த ஆடியோக்கள் ஊடகங்களில் இப்போது வருகிறது எங்கேருந்து வெளியானது? நான் கொடுத்து உங்களிடம் இருந்தது. உங்களுக்கு எப்படி கிடைத்தது? என்கிட்ட இருக்கு எல்லாம். என்கிட்ட இருக்குன்னா நான் இறுதி ரத்னாக இல்லை, எனக்கு தந்தாங்க பத்திரம் பண்ணுறதுக்கு. அதை தான் ப்ளே பண்ணேன். அதில் 8 வீடியோ ஆடியோ தான் நான் அவுட் பண்ணிக்கேன். நான் சிஐடியை கொடுத்துக்கேன் 40 ஆடியோ. அதில் எல்லாமே இருக்கு. அந்த ஆதாரத்தை வைத்துக்கொண்டு தான் இவர்கள் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். எல்லாரும் ஹாமுதுரு அரெஸ்ட் பண்ணிடலாம். எனக்கு ஹாமுதுரு வந்து வாய்ஸ் கிளிப் போடுறாரு எனக்கு, என்னோட லோயருக்கு. சரி, ஹாமுதுரு எப்படின்னு சொன்னால், சுமனா ஹாமுதுரு வெரி ஸ்மார்ட், வெரி ஸ்மார்ட். அவர் போட்டிக்கார் ஆப் உண்டு அவருடைய ஃபோனில். அவருக்கு வர ஆடியோ அவர் அனுப்புகிற ஆடியோ 24 ஹவர்ஸில் இரேஸ் ஆகிரும். ஓகே, சரியா? எங்களுக்கு அனுப்பினால் எங்களுடைய ஃபோனில் நாங்கள் அழிக்காமலே அது அழிப்படும், அவர்டையும் அழிப்பட்டுரும். அப்போ ரெக்கார்டு இல்லை உண்டு. ஆனால் அவருக்கு தெரியும் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டா அது அழியாது. ரைட், நாங்கள் அப்படி தான் சேவ் பண்ணோம். நீங்கள் விடுத்து கொண்டீர்கள். அதில் எங்களுக்கு அதில் எனக்கு இப்போ இந்த சலுகையை நீங்கள் பெருநாள் தினத்தன்றா மறுநாள் நீங்கள் 5 மில்லியன் கொடுக்குறீர்கள். இல்லை, அதே ஆண்டு அதே நாள் கொடுக்குறீங்க. அதுதான் சொல்கிறேன் நான். பேச்சு வந்து பின்னுக்காலம் வந்து எடுத்து சொல்கிறேன். 5 மில்லியன் கொடுத்த பிறகு உங்களுடைய 80 மில்லியனை எவ்வளோ காலத்துக்குள் கொடுத்தீர்கள்? அது 6 நாளுக்குள்ளே இருக்கும். 6 நாளுக்குள்ள. 6 நாளுக்குள்ள. இப்போ நாங்கள் இப்போ ஒவ்வொரு இடத்துல போட்டிருக்கோமே சல்லியல், அதை எடுத்து தானே கொடுக்கணும். அப்போ அதை எடுத்து கொடுத்தாச்சு. அப்போ இவங்க வந்து கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கேட்குறோம் எங்கள் சல்லியை போட்டிங்க, சல்லியை போட்ட இடத்த சொல்லுங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, இதே போது கேட்கிறீர்கள். 1 மாதம் 2 மாதத்தில் உங்களுக்கு வேலை இல்லை. டோன்ட் ஆஸ்க் திஸ் கொஸ்டின். ஜானகி சொல்கிறா. இப்போ இதை தில்னி சொன்னால் கவலை. ஜானகி தான் சொல்கிறான். அதில் தான் எங்களுக்கு ஒரு டவுட் வருது, இவங்களோட இன்வால்மெண்ட் பெருசாக இருக்குன்னு சொல்லி. அப்போ எங்கள்கிட்ட இருக்க ரெக்கார்ட் வந்து தில்னி சொல்கிறான் வந்து எங்கள்கிட்ட இதில் 60 சல்லி ஜானகிட்ட தான் இருக்குது. ரைட், எனக்கு அவள் ஆல்ரெடி ப்ராப்ளம், அவரோட கார் ரெண்டு கூட ப்ராப்ளம். அதில் காரை கூட ஒரு பெட்ரோஷெட் முதலாளி போய்த்து அந்த அவரோட பென்ட்லி ஒண்டிக்கு 120 மில்லியன்னாலும் போகும் அந்த கார். அதை தூக்க வந்துட்டார் அவர். அதுபோல் இப்போ பென்ஸ் ஒன்று இருக்குது, அதுக்கு போய்த்து 27 மில்லியனமோ லீஸ் பண்ணி தான் மற்றதாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஞானசார் அகமதுரோட வெஹிக்கிள் எடுத்துக்கொண்டு போய்த்து 37 மில்லியனுக்கு வீடு வச்சு V8 அதுக்கு காசு கொடுக்க இல்லாமல் மறுவா அதை கொண்டு போய் திலினியை எடுத்து கொடுக்குறா. மறுவா 2 நாளில் திலினியை போய் அகமதுரோட சொல்கிறேன், நான் தான் எடுத்து அந்த கொஞ்சம் வானத்தாங்க நான் அவசரமாக வச்சு 2-3 நாள் தான் ஆரண்டு அவள் எடுத்துக்கொண்டு போய்த்து மறுவா அவள் கடவத்தில் ஒரு இடத்துல ஈடு வைக்கிறா. கடைசியில் ஜானகி அகமதுருமார் 5 பேர் போய் கத்த, திலினி ஆஃபீஸில் அகமதுரு 5 பேர் போய் கத்த. உடனே திலினி ஜானகி பார்த்தா இது பெரிய பிரச்சனையாக வரும், ஞானசார அகமதுரோட பிரச்சனையை முடிக்க உண்டு சொல்லி உடனே அவள் ஞானசார அகமதுரோட வெஹிக்கிளை ரிலீஸ் பண்ணி கொடுக்குறான். ரைட், அப்போ இந்த சுமன் அகமதுரு வந்து என் வீட்டுக்கே வந்து எப்போ போட்டார். அவர் எப்படி உங்களுடைய வீட்டுக்கு வந்தார்? ஜானகி கூட்டியும் வரா, உங்களுடைய அனுமதி இல்லாமல். திலினி கூட்டின்னு வந்தாலும் கவலை, ஜானகி கூட்டியும் வந்து சொல்கிறான் நாங்கள் சொன்னோம் தானே. இப்போ நாங்கள் இந்த சல்லி எங்கேன்னு கேட்கப்பட சொன்னோம், உங்களுக்கு இல்லவே இல்லை. டோன்ட் ஆஸ்க் வேர் த மணிஸ். நாங்கள் உங்களுக்கு செல்ல போகிறதும் இல்லை, அது போட வேண்டிய இடத்துல போட்டே ஈக்குது. அது நாங்கள் உங்களுக்கு கிரிமினல் டாக்குமெண்ட் தந்திருக்கோம், செக்ஸ் தந்திருக்கோம். உங்களோட அமௌண்ட்டுக்கு நாங்கள் உங்களுக்கு செக்ஸ் தந்திருக்கோம். நீங்கள் உடனே அதை போடுங்க, அது ரிட்டர்ன் ஆகினா நீங்கள் சிஐடி போங்க. ரைட், நாங்கள் ஃபர்ஸ்ட் செக் லொட்டை போட்டோம் ரிட்டர்ன். அந்த செக்கு இன்னொரு 7 செக் தரப்பட்டுச்சு, அதுவும் ரிட்டர்ன். அப்படி தான் நாங்கள் சிபிஐ போகணும் சார். அவங்க தானே சார் செக் ரிட்டர்ன் ஆகினா கிரிமினல் டாக்குமெண்ட் மட்டும் எங்களுக்கு எக்ரிமெண்ட் ஒன்று போட்டு தந்திருக்கிறாங்க. இத்தனை செக் தந்திரிக்கம், இத்தனை நாளில் தார் கேரண்டி. ஜானகி ஜானகி ஆரம்பத்தில்
கைது செய்யாமல் இருப்பதற்கு ஏதேனும் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதா? இருக்கும் எல்லாம். அதையும் மீறி கைது செய்ததானால் நாட்டில் கள்ளநூல் இருக்கத்தான் செய்கிறானு, அரசியல் கள்ளநூல் இருக்கத்தான் செய்கிறான், அரசியல் தலைவர் மாதிரி கள்ளனாகிறானு. இனி அவங்களோட கண்ட்ராக்டும் அவங்களோட டீலிங்ஸ் எல்லாம் ஜானகியோடு இருந்து தான் இருக்குது, திலினியோடு இருந்து. திலினியோட ஃபோட்டோஸ் பார்த்தீங்க தானே, எவ்வளோ ராஜபக்ச ஃபேமிலியோட ஃபோட்டோ வந்துருக்கு திலினியோட, ரைட்? எவ்வளோ ஃபோட்டோஸ் வந்துருக்கு ஜானகியோட. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து சிஐடிக்கிட்ட இருக்குது, சிஐடிக்கு தெரியும். இப்போ சிஐடியும் இப்போ மெஜிஸ்ட்ரேட் கூட கேட்குறாரு, சல்லி போன இடத்த தெரிவிக்க வாங்க சிஐடி. உண்மையில் அதுதானே தேவை. இப்போ சும்மா உள்ள ஒரு ஆள் 40 மில்லியன் கொடுத்து ஒரு கார் வாங்குறேன்டா, ரைட்? அந்த கார் எங்கிட்டால வந்துச்சு. அப்போ அந்த 40 மில்லியன் உனக்கு கொடுக்கறதுக்கு உனக்கிட்ட எங்கிட்டால கேஷ் உனக்கு பேங்க்கில் இருந்துச்சா? இப்படி தான் இன்வெஸ்டிகேஷன். இப்போ எத்தனையோ அக்கௌண்ட் இருக்குதாமே. இப்போ அவங்க எல்லா அக்கௌண்ட்லேயும் சார் தான் எல்லாம் 0 பேலன்ஸில் தான் இருக்குது. இப்போ இதில் பேங்க்கோடு சேர்ந்து கேம் அடிக்குது. பேங்க்கில் மேனேஜர் மாரும் சேர்ந்து கொள்கிறேன் இந்த கேமில். இப்போ அவட வங்கி கணக்கு வந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் இருக்குது, சரியா? சம்பாத் பேங்க்கில் இருக்குது. அப்போ அந்த மேனேஜரும் கூட சேர்ந்து கொண்டு தான் இப்போ நான் உங்களுக்கு ஒரு 50 மில்லியன் செக் கொண்டு தரேன், ரைட்டா? நல்லா இது நிறைய தெரியாதவங்க தெரிஞ்சு கொள்றதுக்கு நல்ல. 50 மில்லியன் செக் கொண்டு நான் உங்களுக்கு தரேன். நான் 2-3 நாளில் நினைக்கிறேன் இந்த செல்லியை கொடுக்கக்கூடாது, ஸ்டாப் பேமெண்ட் பண்ண உண்டு. நான் நினைச்சாலும் எனக்கு ஸ்டாப் பேமெண்ட் பண்ணிடலாம். ஏன்? அந்த வங்கியில் 50 மில்லியன் பணம் இருக்கணும் ஸ்டாப் பேமெண்ட் பண்ணுறதுக்கு. 50 மில்லியன் சல்லி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த செக்கை ஸ்டாப் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் காரணம் கொடுக்கணும். ஏன் டிரான்சாக்ஷன் இவரோட இதுதான் இதாகி, ஆனால் இது முடியலை, அதனால இந்த பேமெண்ட் நான் பண்ணுறேன்னா பேங்க்கால் ஸ்டாப் பேமெண்ட் பண்ணுவாங்க. சல்லி இல்லாமல் செக்கை ஸ்டாப் பேமெண்ட் பண்ணிடலாம். அப்படியானால் உங்களுக்கும் தெரியாது பணம் இருக்கிறதா இல்லையா என்பது தெரியாது, இருப்பதாகத்தான் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். இப்போ பாருங்கள், அந்த கட்டாடியனோட பேச போகல, அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். எனக்கு 350 மில்லியனுக்கு செக் கொண்டு தந்தாங்க, 35 மில்லியன், சாரி 35 மில்லியனுக்கு செக் தந்தாங்க. கமலாசன் சொல்கிறீங்களா? இல்லை மற்றவர் கட்டாடியன், காலியில் கட்டாடியன். நான் பேங்க்கில் போய் போட்டு இருக்கு 35,000 தான் இருக்கிறேன் நான். இவனுக்கு எப்படி தெரிஞ்சு? அதே ஒரு பெரிய ஒஃபென்ஸு. உங்களோட பேலன்ஸ் எப்படி தெரிய வந்துச்சு உங்களுக்கு? 35 மில்லியனுக்கு செக்காக கொடுத்துட்டு 35 ரூபா தான், இந்த 350 ரூபா தான், 3500 தான் இருக்கு, 35,000 தான் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ அதே வரும். அப்போ எல்லாமே சம்பாத் பேங்க் தான் உங்களோட அக்கௌண்ட். அப்போ எப்படி ஆப்ரேட் ஆகுது இது? அப்போ ஏன் இந்த அக்கௌண்ட்டை ஒரு செக் ரிட்டர்ன் 2 செக் ரிட்டர்ன் அப்போ ஏன் அக்கௌண்ட்டை மூடலை? இவ்வளோ பெரிய தொகை செக் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அக்கௌண்ட்டில் சல்லி இல்லாட்டி அந்த அக்கௌண்ட்டை வச்சுக்கொள்ளையில க்ளோஸ் பண்ணிக்குமே மேனேஜர் உடனே. அப்போ ஏன் பண்ணலை? அப்போ அவ்வளோ பேருக்கும் செக் கொடுத்து, இப்போ என்னை கூட்டாளிக்கு கொடுத்துருக்கு 7 செக், ஏன் அக்கௌண்ட்டுக்கு 50 மில்லியன் அவங்களே கொண்டு போய் போடுறாங்க செக் கொண்டு. இப்போ அப்படி வரப்போல எவ்வளோ ஒரு நம்பிக்கை வாரு. நீங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டீர்களா? பணம் கொடுத்தபடிக்கு ஒப்பந்தம் எல்லாம் இருக்குது, செக் ரிட்டர்ன் இருக்குது. காசோலை மாத்திரம் தான் இருக்கிறதா அல்லது ஒப்பந்தம் இருக்குது? ஒப்பந்தம் லாயர் மூலமாகி பணம் கொடுத்ததற்கான அவர் நண்பருக்கு எல்லாம் சைன் பண்ணி. உங்களுக்கும் தேரருக்கும் என்ன தொடர்பு? தேரரை எப்படி நீங்கள் பார்க்குறீர்கள்? நாங்கள் அதுதான் சொல்கிறேன், இந்த திறனியை நாங்கள் கண்டதும் இல்லை, சுமனா அகமதுரும் நாங்கள் கண்டதும் இல்லை. நின்ற சிறுக்கு ஒரு நாள் ஐயோ ஐட்டோம் பேபி கால் பண்ண, ஐயோ ஐட்டோம் வை நான் ஜஸ்ட் கம்மிங் தே சரி ஒன்றே வாரான் வரப்போ ஒரு அகமதுரு வாராரு. வந்தால் அவர் மிஸ்டர் ஆசாத் உங்களோட ஃப்ரெண்டையும் கூப்பிடுங்க, அனிஷையும் கூப்பிடுறோம், நாங்கள் பேசுகிறாங்க. பேசுகிறாரு, மிஸ்டர் ஆசாத் பய வேண்டேப்பா वगे लोहेटत मान कथा केरवा जानू अक्का मित्र इन्नवा जानू अक्का तोगलां उदे हंबू नालू हाँ मट दंगे कंगावी मेक वाकियांड मट दवस दायदेंड 10 நாள்ல நான் இதை ஃபுல்லாக செட்டில் பண்ணுவேன்னு சொல்கிறேன். உங்களை அமைதிப்படுத்த வந்தார். அமைதிப்படுத்த அப்போ தொடர்ந்தும் 10 நாள் போட்டே வந்து ஆகுது தான் எங்களுக்கு எக்ஷன் எடுக்க விடாமல். அது பொறுத்தா நாங்கள் சொல்கிற செக் ரிட்டர்ன் தானே நீங்கள் சொன்னீங்க தானே செக் ரிட்டர்னாக வேணும் செய்யுங்க, சரி நாங்கள் செஞ்சு காட்டுறோம்னு தான் உடனே நீங்கள் கடவத்தை விஹாரைக்கு போனீர்கள் தானே? ஏன் கடவத்தை விஹாரை கூடியும் போகிற திலினே சரியா கூடியும் போய் சொல்கிறேன் பாருங்கள் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கி ஆமதூர் எல்லாம் செஞ்சுருக்காரு, இதுதான் சாமனம், இதை நாங்கள் வெட்டி உங்களுக்கு எல்லாம் கேஷ் கொடுத்துருவோம். அப்போ தான் எங்களுக்கு வந்து என்னடா பன்சலைக்கும் தங்கத்துக்கும் என்ன சம்மந்தம், ஏன் இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கி பார்த்தா அவ்வளோ பித்தலை அதை எப்படி அவட மாப்பிள்ளைக்கு அதில் 10 இப்போ இப்படி தானே இப்போ இதில் சேடி தேட வேண்டிய விஷயங்கள் இவங்க செல்லாமைக்கிற விஷயங்கள் என்னென்னா இதெல்லாம் ஒவ்வொரு கிலோவாக வெட்டிக்காங்க.
வெட்டி தான் மாப்பிள்ளையை கொடுத்தீங்க 10 கிலோ பித்தளை. அவர் தங்கம்னு நினைச்சுக்கோங்க. ஆனால் எப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் 10 கிலோ தாரன் உன்னோட லைஃபுக்கே செட்டில் ஆவேலும், இதை கொண்டு போய் பத்திரமா நீ விற்கணும். ஓகே. ஆனால் நீ விற்க போகல, எனக்கு செல்லாமல் விற்கலாம். நான் பூஜா செய்யணும், நீ விற்க போகல, நான் பூஜா செய்யணும். தேரர் சொல்லியிருக்காரு. இல்லை திருநி சொல்கிறேன். அப்போ நான் பூஜா பண்ணினா இது தங்கம், நான் பூஜா பண்ணாமல் என்கிட்ட செல்லாமல் நீ போய் கலவில் உரசி பார்த்ததால பித்தளை ஆகிடுது. இதே இப்போ கதை. சரியா? இப்போ ஹாமுதரும் எல்லாத்தையும் ரவுண்டுக்கு எடுத்து என்ன செய்கிறாருன்னா, அந்த அவரோட குட்டியை கொண்டு போய் அவரோட இடத்துல வச்சுட்டு அவர் போகிறாரு திருக்குணாமலை, அனுராதபுரம், புலனர்வுன்னு சொல்லி ஒரு பெஞ்ச் கார் எடுத்து அவர் போகிறாரு இந்த பூஜாக்கு. இதை பூஜா பண்ணணும்னு சொல்லி இந்த பூஜாவுக்கு ஒரு 3 கிழமை போகுது. முழு சிலோனுக்கு அவர் பூஜா பண்ணிட்டு வந்து சார் எனக்கு மெசேஜ் போடுறாரு, மகே පැත්තෙන් ඔක්කොම හරි මිස්ටර් ෂාඩ් ඔක්කොම කරලා ඉවරයි. දැන් பூஜா ඉවරයි. දැන් ඉතින් ඔයගලන්ට සල්ලි කරගන්න එක තමයි, දැන් ඔයගලන්ට සල්ලි දෙන එක තමයි ඔයගලන්ගේ වැඩේ. ඊට වෙනකොට ඔක ඉවරයි அப்படின்னு அவர் தான் பேசுகிறாரு. இப்போ இது வந்து நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ண ஒரு பெரிய ஒரு ரெக்கார்ட். இதுக்கு பார்க்க பெரிய ரெக்கார்ட்லாம் ஸ்ரீலங்காவில் இன்னும் நடந்து கொண்டிருக்கு. இப்போ இன்றைக்கு கூட காலையில் இங்கே நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணோம். இன்னொரு ஆள் கால் பண்ணி சொல்லுது, சார் இதை மாதிரி சின்ன சின்ன ஆட்கள் நிறைய பண்ணுறாங்களே சார், அது செய்கிறேன் நீ செய்கிறேன் உங்களுக்கு தாங்க, நீங்கள் இன்றைக்கி ஒரு 1 மில்லியன் தந்தீங்கன்னா உங்களுக்கு நான் நாளைக்கு 1.5 மில்லியன் தருவேன்றாங்க. என்ன சார் சரி இந்த மாதிரி அப்போ கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டோம் சார். எவ்வளோ கொடுத்து 35 லட்சம் கொடுத்துரும். அப்போ சல்லி அவ்வளோதான். இப்போ அதுக்கப்புறம் அந்த ஆள் அட்ரஸில் இல்லை, ஆளை தேடிக்கொள்ள, அது செக் கொண்டு சரி கொடுத்தில்லை. ஆனால் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்காங்க. சல்லி எடுத்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நடக்குது. இது கூட இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிற இந்த சிச்சுவேஷனோட இது சின்ன சின்ன ஆட்கள் எல்லாம் கூட இதை பண்ணியிருக்காங்க. இது வந்து நாங்கள் செஞ்சதில் ஆட்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் வந்து பெருசாக போகுது. யாரும் இது கம்ப்ளைண்ட் பண்ணலை. நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ கமல்ஹாசன் கூட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு எப்படின்னு சொன்னால், அவர் கம்ப்ளைண்ட் நம்பர் 1. அவர் சொல்கிறாரு நான் தான் முத கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஆனால் அவரோட கம்ப்ளைண்ட்டுக்கு யாரையும் அரெஸ்ட் பண்ணலை. உங்களோட கம்ப்ளைண்ட் தான் அரெஸ்ட். அவ்வளோதான். அதுதான் உண்மை. நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்கள் சிஸ்டமாக எல்லாம் பண்ணின சொல்லித்தான் அதில் ரிங்லேருந்து அவ்வளோ பேரும் அரெஸ்ட். சரி, நீங்கள் ஏன் ஒரு அவர்கள் பெண்கள் என்பதையும் தாண்டி ஒரு தனியார் நிறுவனம் என்ன நோக்கத்துக்காக நீங்கள் அவர்களிடம் பணத்தினை முதலீடு செய்தீர்கள்? இல்லை இன்றைக்கி உள்ள ட்ரெண்ட் அதுதானே. இன்றைக்கி இப்போ ஷார்ட் டைம் மட்டுமே இல்லை. இப்போ அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஓகே. அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. உங்களுக்கு தெரியுமா, இது பியூட்டிஃபுல் ஸ்டோரி. திலினி பேத்திரிக்கா மஹிந்த ராஜபக்சே இப்போ கெட்டுற வீட்டுக்கு. இப்போ பாருங்கள், மைத்ரிபால சீசனை ஈக்கிற வீட்டை கோட்டால் இவருக்கு இல்லை ஈக்கியலான்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ மஹிந்த ராஜபக்சே இப்போ ரணில் விக்ரமசிங்க அந்த வீட்டில் ஈக்காரு. அப்போ மஹிந்த ராஜபக்சேக்கு மைத்திரிபால முந்தி இந்த விஜயராம வீட்டை கொடுத்துட்டு போகிறாரு. இப்போ அவருக்கு அது போகுதான்னு சொல்லி அவர்கிட்ட ஃபேமிலிக்கும் அது போகுதான்னு சொல்லி அதை ஒட்டச்சு அடுத்த காணியம் எடுத்து இப்போ மைத்திரிபால செஞ்ச எப்படி தவிர மைத்திரிபால செய்யலை, கேலியரம்புகளில் தான் 2 உண்டாக்கி செஞ்சு அதை வேறு வசந்து படுத்திட்டு போனார். அவ்வளோ. இப்போ அதே மாதிரி மஹிந்த ராஜபக்சே கிட்ட போல கோர்ட் ஆர்டர் இல்லை. இப்போ அரசாங்கம் சரி. அப்போ திலினி போகிறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க இந்த கதையை. திரும்பி என்ன ஜராவில் என்ன கிட்டு வேணும், என்ன கெட்டி ஒழுங்காக கெட்டி மில்லதாக்கி மேலே நிப்பாடுங்க, எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நான் போட்டு எல்லாம் கெட்டி முடிக்கிறேன் என்று திலினி சொல்கிறா. சொல்லிவிட்டு 1 கியூப் மண்ணும் 4 சிமெண்ட் பேகும் போச்சான். அப்போ அரசாங்கத்தால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற பில்டிங்கை கூட நிப்பாட்டுற அளவுக்கு திலினி பவர்ஃபுல்னா பார்த்துக்கோங்களே. நீ படி நான் கேட்டேன். அதை மாதிரி எத்தனையோ ஆக்ட்ரஸ்மாருக்கு வீடு கேட்டது 15 மில்லியன் 20 மில்லியன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் இங்கே வேறு செலூன் படம் கொடுத்துருக்கு. நடிகைகளை பயன்படுத்தி ஒரு நபர்களோடு பேச வைத்து ஆபாசமாக உரையாடி அதுதான் சொல்ல அந்த டாக்டர் கிளாரன்ஸ் பாவம் வயசான ஒரு மனுஷன். அவரை தான் போட்டு அந்த ஷர்மினி என்ற லேடி அதில் சம்மந்தப்படவில்லை. எங்கள்கிட்ட நான் எங்களோட லெவல் வேறு தானே. நாங்கள் அதில் எல்லாம் இன்வால்வ் ஆக வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது தானே. ஓஎன் போர்டு நாங்கள் என்னதுக்கு இதை இந்த லெவலுக்கு இறங்குவானே. இவங்க வந்து போட்டு அவரை ஆடியோன்னு தான் ரெக்கார்ட் பண்ணி கடைசி எப்படி ஆகிக்குன்னு சொன்னால் அவகிட்ட 5 லட்சம் ரூபா கொடுத்தீங்க இந்த வேலையை செய்ய நடிகைக்கு ரைட்டா. 5 லட்ச ரூபா கொடுத்து
3 நாளில் அவட 50 லட்ச ரூபாக்குள்ள ஆடி 5 லட்ச ரூபா கொடுத்ததுக்கு ஒரு நம்பிக்கை வருது. இந்த லேடி ஒரு டெலிஃபோன் காலுக்கு 5 லட்சம் கொடுத்தவ தானே. அப்போ அடுத்து என்ன செய்ய 50 லட்ச ரூபா தாப்பா நான் அவனுக்கு 100 லட்சமாக்கி தாரேன்டா அவதுக்கு கொடுத்து அதை மாதிரி கொடுத்தவங்க அத்தனை பேரும் ஜீவன்குமார் தூங்கிக்காரு. அவருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் வைக்காரு. நான் இப்போ திருநீரை வீட்டுக்கு போகிற நேரத்தில் சளி எடுக்கிறது நாங்களும் பேர் நிற்கிறது தானே இவள் வரக்காட்டி வீட்டுக்கு வரவே மாட்டான். அப்போ இங்கே எங்கே சார் ஹோட்டல் ஒன்றில் படுத்து அப்போ ஜீவனும் வருவார். 2 பேரும் பேசி குடிக்கிறீ. அப்போ நான் சரி இப்போ இதை கம்ப்ளைண்ட்டை போடுங்கன்ட்டு பண்ணுறாங்க. இல்லை பதமாக எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணின அன்று இது எக்ஸ்போஸ் ஆகினத்தில் கொடுக்க இந்த எவ்வளோ பேர் நிப்பாட்டிட்டாங்க, எவ்வளோ பேரை காப்பாற்றிக்கணும். இப்போ சில ஆக்க முஸ்லீம்கள் அங்கே நிறைய உண்டு. முஸ்லீம்கள் நாங்கள் 2 பேர் மட்டும். நீங்கள் எடுத்த முன்னெடுப்பின் காரணமாகத்தான் இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. ஆனால் உங்கள் மீது சொன்ன முயற்சி திருநி உங்களுடைய கள்ள மனைவி அப்படின்னு எல்லாம் பல குற்றச்சாட்டுகளை அதுக்கு என்ன காரணம்? அது கீர்த்தி ரத்னாக்க தானே, வேற ஒருத்தரும் இல்லை. அவருக்கு உங்களுக்கு இல்லை ஒரு கோபமும் இல்லை. இப்போ அவருக்கு என்ன நடக்குதுண்டா அவர் இந்த எக்ஸ்போஷர் பண்ணுறாரு. உங்களையும் தொடர்படுத்தி பெரிதாக்குவது ஜானகியை காப்பாற்றணும். அதுதான் கான்ட்ராக்ட். ஓகே அப்படி போட்டு செஞ்ச. பட் எங்களையே பொறுத்த ஒரு ஃபோட்டோவா ஒரு ரெக்கார்டிங்கா ஒன்றுமே இல்லை. எங்கள்கிட்ட எல்லாத்துலேயும் உங்களுடைய மனைவியும் சந்தித்ததாக கூறப்படுகிறது. இங்கே வீட்டுக்கு தானே வந்து ஜானகி சிறுவாரத்தில் வீட்டுக்கு தான் கூட்டிங்க வாரா திலினியை. அது போகிறோம் திலினியும் ஜானகியும் நினைக்க ஒரு 5 தடவை இல்லை 6 தடவை வந்திருப்பான். ஒரு நாள் கால் பண்ணி 2 பேரும் ஒரே காரில் இருக்கிறாங்க. சிரிச்சு கொண்டு அந்த மாதிரி சிரிக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஃபினிஷ்ட் எல்லாம் சரி எல்லா சல்லியும் எடுத்தாச்சு. உங்களுக்கு இன்றைய சல்லி எடுத்தா வாரம்ண்டு கொஞ்சம் ரிலீஸ் ஆகிச்சு மேலுக்கு மனசு சொன்ன வாரத்தை கூட்டாளியும் கூப்பிட்டு அவரையும் அழைப்பிச்சு வச்சு பார்த்து கொண்டிருக்கிறேன். 2 பேரும் வராங்க வெறும் கையோடு. சரிங்க நான் அதை என்ன செய்ய போனன்றதை நான் இப்போ செல்ல மாட்டேன்னு சொல்லி அப்படிக்கு ஒரு பொண்ணு மழை பாஞ்சு இன்ச்சு அது போகிற பார்த்தா இல்லை எல்லாம் சரி எல்லாம் முடிச்சாச்சு நாளைக்கு உங்களுக்கு கேஷ் கிடைக்கும்ட்டு தான் போனாங்க 2 பேரும். அதுதான் லாஸ்ட்டாக வந்தேன். இப்போ அரெஸ்ட் பண்ணுறதுக்கு 6 நாளைக்கு முதல் திருநி மட்டும் வந்து பாரு ஜானகி சல்லி தாரா இல்லை அவகிட்ட சல்லி எடுக்கணும் அப்படின்னு செஞ்சுவான். இப்போ பியாண்ட் கண்ட்ரோல் சிஐடி போக சொன்னீங்க. நாங்கள் சிஐடி பேத்தாச்சு. ஸோ நாளைக்கு நீ அரெஸ்ட் ஆக போகிறேன் கெட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ்ன்னு சொல்லி திரட்டி விட்டேன். அதுக்கப்புறம் தான் ஆள் அரெஸ்ட் பண்ண பட்டுச்சு. இன்னும் இதை ரோங்காக எடுத்து ரோங்காக கொடுத்து பார்த்தா சத்சாலின்னா தாருன்றது மக்களுக்கு தெரியும். எவ்வளோ ஓப்பன் என்றும் தெரியும். என்னத்தை செல்ல இருந்தாலும் தாருக்கு செல்ல இருந்தாலும் ஓப்பனாக செல்கிறேன். நன்றி திரு சத்சாலி அவர்களே. நாங்கள் மிக நீண்ட நேரமாக சமகால அரசியல் தொடர்பிலும் அதனிடத்தில் உங்களுடைய தனிப்பட்ட கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தொடர்பிலும் பேசியிருந்தோம். இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கிற அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் நாங்கள் சந்தித்து 3 வருஷத்துக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து போயிடலாம். 2019 நவம்பர் உங்களோட கடைசி நிகழ்ச்சி முடிஞ்சு இப்போது மீண்டும் உங்களுடைய ஆரம்பமாக இருக்கிறது இறைவனுடைய ஏற்பாடு. நன்றி, உங்களுடைய வருகைக்கும் நன்றி. இது அதிர்வு அதிகாரம் 2 மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.